அப்படியே கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அக்கினிமயமான ஜுவாலை கண்கள் உள்ளவரிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறோம். அவர் சொல்ல ஆகிறது, அவர் கட்டளையிட நிற்கிறது. மலையினிடத்தில் ஒருவரும் சேரக்கூடாத அக்கினி தழல் அங்கு சூழ்ந்து இருந்தது. புகை மண்டலம் சூழ்ந்து இருந்தது. அக்கினி சுவாலை அங்கே பற்றி எரிந்து கொண்டிருந்தது. ஆனாலும் கரிசனை நிறைந்த அக்கினி இந்த பூமியில இறங்கி வந்தது. நம் யாவர் மேலும் அது இறங்கி வந்தது. நீ என்னை கூப்பிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று உத்தரவு சொல்லுகிற ஏசாயா வசனத்தினிடத்தில் நாம வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை என்னும் கிறிஸ்துவிடத்தில் நாம வந்து சேர்ந்திருக்கிறோம். நமக்கு ஒரு உத்தரவு கொடுக்கிற இடத்தில் வந்திருக்கிறோம். நம்மேல் இரக்கம் காட்டுகிறவரிடத்தில் வந்திருக்கிறோம். நம்மேல் உருக்கமான இரக்கம் காட்டுகிறவரிடத்தில் வந்திருக்கிறோம். நமக்காக பலியானவரிடத்தில் வந்திருக்கிறோம். நம்மை வெறுத்து தள்ளாமல், நம்மை மறந்து விடாமல் இருக்கிற தேவனிடத்தில் வந்திருக்கிறோம். பலமாய் கைகளை தட்டி, தகப்பனும் தாயுமானவர், அற்புதமானவர், அதிசயமானவர், மகிமையானவர், உன்னதமானவரிடத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் சொல்லுகிறது, நித்தம் உன்னை நான் வேலியடைத்து நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல உன்னை திரட்சியாக்குவேன், உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், அம்மை துதிப்போரை கைவிட மாட்டார். முகத்தடி விரல் நீட்டை போக்கி தீப சொல்லை நடு நின்று நீக்கி, முகத்தடி விரல் நீட்டை போக்கி தீப சொல்லை நடு நின்று நீக்கி, கிருபை என்னும் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபை என்னும் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், ஆமை துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விடாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விடாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். அதிகாலை வெளிச்சத்தை போல
ஜீவனை தந்தவர் உயிரோடு எழும்பவில்லையா? அவர் உன்னை விட்டு பிரிந்திருக்க மனமில்லாமல் 50வது நாளில் எல்லோர் கண்களும் காணும்படியாய் வல்லமையாய் இறங்கி வரவில்லையா? ஆபிரகாமின் சந்ததிக்கு தானே கை கொடுக்க வந்தார். விழுந்து போன தூதர்களுக்கு அல்ல, தன்னுடைய ரூபத்தின்படி சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுக்கு 5 வெறும் காயங்களை ஏற்று அவருடைய ரத்தத்தை பூமியே மூடி போடாதே என்று சொல்லி என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். அல்லேலூயா. தொடர்ந்து துதி செய் ஆத்துமாவே. தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறவர்களுக்காக வானம் திறக்கிறது. உம்மை துதிக்கிறவர்களுக்காக சிங்காசனத்தை விட்டு நீ எழுந்து நிற்கிறீர். உம்மை துதிக்கிறவர்களுக்காக சேனையில் இறங்கி வருகிறது. உம்மை துதிக்கிறவர்களுக்காக நீர் வாக்குகளை கொடுத்திருக்கிறேன். என் குமாரனை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வருவேன் என்று சொன்னவர் சொன்னபடியாய் சுவாமி தேவனே நீர் இறங்கி வருகிறவராய் இருக்கிறீர். உமது நாமத்தை உயர்த்துகிற எரிகோவில் இறங்கி வந்தீர். உமது நாமத்தை உயர்த்துகிற செங்கலுடன் முன்னாக இறங்கி வந்தீர். உமது நாமத்தை உயர்த்துகிற பெருத்த பாலஸ்தீனிய தேசத்திலும் சுவாமி எதிரிகளுக்கு முன்பாக சுவாமி எகிப்திற்கு முன்பாக சுவாமி நீர் இறங்கி வந்து உமது பலத்த கரத்தின் சுவாமி ஒருவரும் எங்களை அடிமைப்படுத்த கூடாதபடியாய் துதியினாலே நாங்கள் வெல்லும்படியாய் நீர் கிரியை நடப்பிக்கிறீர். விரல் நீட்டை போக்கி தேவ சொல்லை நடு நின்று நீக்கி, நூதக்கடி விரல் நீட்டை போக்கி அந்த தேவ சொல்லை நடு நின்று நீக்கி, உங்க கிருபை என்னும் மதிலே பணிவார் உன்னை சுற்றிலுமே உயர்த்தி அவரே தந்தருளி கிருபை என்னும் மதிலே பணிவார் உன்னை சுற்றிலுமே அதற்காக தேவனை மகிமைப்படுத்தி தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். இப்படிப்பட்ட தேவனை சமயமாய் கொண்ட வேற சாமி யார்? வேற மனுஷன் யார்? உனக்காக ஜீவனை தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடாமல் இருப்பது எப்படி? குமாரனை தந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தாரே, அவரை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு நீ துதி செய் மனமே. தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை நீதி உனக்கு முன்பாக செல்லும். நான் உனக்கு பாதைகளை செவைப்படுத்துவேன். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடமாட்டேன் என்று அழுக்கம் கந்தலமாய் இருந்த நம்மை நீதியை மூடி அவரை வெளிப்படுத்தி பிதாவினிடத்தில் நமக்கு இரக்கத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அதிகாலை வெளிச்சத்தை போல சுகவாழ்வு துளித்திட செய்வார். இன்று அதிகாலை வெளிச்சத்தை போல சுகவாழ்வு துளித்திட செய்வார். அவரின் நீதி உந்தன் முன் செல்லும் கர்த்தர் மகிமை உன்னை பின்பார். பொய் சொல்லார். நீதி உந்தன் முன் செல்லும் கர்த்தர் மகிமை உன்னை பின்பார். கைகளை தட்டி தொடர்ந்து துதி செய் மனமே, ஒரு மனுஷனை போல அவர் மாட்டார். உனக்கு சொன்னதை செய்ய முடித்து வரைக்கும் பிதாவினிடத்தில் உன்னையும் என்னை கூட்டி சேர்க்கும் வரைக்கும் அவர் வார்த்தையை மறந்திட மாட்டார். சொன்னதை மாற்றிக்கொள்ள மாட்டார். கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திடத்தி
துதிப்போரை கைவிட மாட்டார் துதிப்போரை கைவிட பலமாய் மாட்டார். கைகளை தட்டி, பலமாய் கைகளை தட்டி, எங்கள் நீதி அழுக்கான கந்தல் சுவாமி, ஆனால் உங்க குமாரனை பிக்க ஒப்பு கொடுத்து, நொறுக்க ஒப்பு கொடுத்து, அவரால் எங்களை மூடி என் பிதாவாகிய தேவன் நீர் பார்க்கும் போது தேவனுக்குள்ளாக கிறிஸ்தேசுவுக்குள்ளாக பிதாவுக்குள் எங்கள் ஜீவன் ஒளிந்திருக்கும்படியாய் அவருடைய ரத்தம் எங்களை சுவாமி கிரயத்திற்காக வாங்கியிருக்கிறது. யூதா கோத்திர சிங்கம் எங்கள் இறையை போல பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக கொண்டு சென்றது. பலமாய் கைகளை தட்டி மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. சகோதரி சத்தமாய் துதிப்பாங்க, சேர்ந்து கொள்வோம். நேசிக்க நல்ல தகப்பனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். துதிக்கிறோம். வானமும் பூமியும் உண்டாக்கினவரே உம்மை துதிக்கிறோம். துதிக்கிறோம். வல்லமை உள்ள தகப்பனே உம்மை துதிக்கிறோம். துதிக்கிறோம். லீலியின் புஷ்பமே உம்மை துதிக்கிறோம். துதிக்கிறோம். சாரோனின் ரோஜாவே உம்மை துதிக்கிறோம். துதிக்கிறோம். ஏழு குத்துவிளக்கு மத்தியில் உலாவிக் கொண்டு இருக்கும் எங்கள் தகப்பனே உம்மை துதிக்கிறோம். அப்பா துதிக்கிறோம். அப்பா உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா துதிக்கிறோம். எல்லா துதிகளையும் உமக்கே செலுத்துகிறோம். அப்பா, எங்களை வெறுமனே தாழ்த்தி உம்மை மாத்திரம் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். அல்லேலூயா. உமது நாமம் உம்மை நினைக்கும் நினைவு எங்கள் ஆத்துமா வாஞ்சிக்கிறது. அல்லேலூயா. மாம்சமான யாவர் மேல் உமது ஆவியை ஊற்றி மரித்தவர்களும் செத்தவர்களுமாய் இருந்த எங்களை பச்சையான ஒலிவ மரத்தை போல, உயிருள்ள ஒலிவ மரத்தை போல, என்னாலும் வாழ்கிற ஒலிவ மரத்தை போல, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல எங்களை உயிரோட்டமாய் வைத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பச்சையான ஒலிவ மர கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேன். நான் பச்சையான ஒலிவ மர கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேன். நான் என் நேசர் அன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். என் நேசர் அன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். பச்சையான ஒலிவ மர கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேன். நான் பச்சையான ஒலிவ மர கன்று நான். நீரே இதை செய்து உம்மால் தான் வந்தது என்று நான் நன்றி சொல்வேன். தாவீதின் கூடாரமே, நீரே இதை செய்து உம்மால் தான் வந்தது என்று நான் நன்றி சொல்வேன். பாதம் அமர்ந்திருப்பேன், திரு பாதம் அமர்ந்திருப்பேன். அதுதான் மிக நல்லது. அபிஷேக ஒலிவ மரம் கைகளை தட்டி. ஆலயத்தில் வளர்கின்றவன். ஆமென், நான் அபிஷேக ஒலிவ மரம் தேவ ஆலயத்தில் வளர்கின்றவன். என் நேசனன் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். என் நேசனன் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். பச்சையான ஒலிவ மர கன்று நான் ஆடி பாடி பாடி கொண்டாடுவேன். நான்
வளர்கின்ற மரம் நான் வேர்கள் தண்ணீருக்குள் பயமில்லை எதிர்காலத்தில் எனக்கு பயமில்லை எதிர்காலத்தில் பஞ்சத்திலே கவலை இல்லை அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் வளர்கின்றவன் நான் அபிஷேக ஒலிவ மரம் தேவ ஆலயத்தில் வளர்கின்றவன் என் நேசரன் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன் என் நேசரன் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை பச்சையான ஒலிவ மர கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேன் நான் என்றும் பச்சையான ஒலிவ மர கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேன் நான் நேசர் என் நேசரன் பலமா கையில தட்டி என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன் என் நேசரன் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன் பிதாவாகிய தேவன் ஆசையாய் மனுஷனை உருவாக்கினார். மனுஷனோ மீறுதல் பண்ணி ஏதேனை விட்டு தூரம் வந்து விட்டான். அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். என் ஆண்டவராகிய நம் தகப்பனாகிய தேவனுடைய இருதயம் நொறுங்கொண்டதாயிடுது. காரணம் நித்தமும் மனுஷனுடைய இருதயம் பொல்லாததாய் இருக்கிறது. விழுந்து போனது தாவீதின் கூடாரம், விழுந்து போனது மனுஷ குலம். என்ன செய்யலாம் என்று தம்மை தாமே அவர் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூலோகத்திற்கு வந்து சுத்தாவினால் அவரை தம்மை தாமே பலியாக்கி நம்மை மீண்டும் எடுத்துக்கொண்டார். அப்போஸ்தலர் பணியில் சொல்லப்பட்டிருக்கிறது, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அல்லேலூயா இழந்து போனதை ரட்சிக்கவும் தேவகுமாரன் வந்தார். அல்லேலூயா. நம் வைக்கல்களை போல அக்கினிக்காக கட்டப்பட்டு இருந்தோம், குப்பையை போல எரிக்குவதற்காக கட்டப்பட்டு இருந்தோம். நமக்கோ அவர் ஜீவனை தந்து பச்சையான ஒலிவு மர கன்றுகளாய் மாற்றிவிட்டார். பலமாய் கைகளை தட்டுவோமா? இதை அவரே செய்தார். நீரே இதை செய்திடுமால் தான் வந்தது என்று நான் நன்றி சொல்வேன். ஓ ஓ நீரே இதை செய்திடுமால் தான் வந்தது என்று நான் நன்றி சொல்வேன். அதற்காக நானே பாதம் அமர்ந்திருப்பேன், இயேசப்பா பாதம் அமர்ந்திருப்பேன். அதுதானே மிக நல்லது. இப்போ அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் காய்ந்து போன விறகு கட்டைகளை போல நான் அபிஷேக நம்மை ஒலிவ மரம் பாதாள வாசலிலே இந்த உலகமும் பிசாசின் கிரியைகளும் எரிப்பதற்காக கொண்டு போய் அடிக்கப்பட்டதா இருந்தது. எந்த நேரத்தில் அது அந்த பாதாள அக்கினி இந்த காய்ந்து போகிற விறகு கட்டையை பட்சிக்கும் என்று தெரியாது. ஆனால் குறித்த காலத்தில் கண்ணீர் வயிற்றில் பிறந்தவர் நம்மை மீட்டுக் கொண்டு ஒலிவ கன்றுகளாக ஆலயத்திலே செழுமையாய் மிகுந்த கனிகளை கொடுக்கிற ஒலிவ கன்றுகளாக நம்மை நாட்டியிருக்கிறார். பாடி பாடி கொண்டாடுவேனா என் நேசரன்றி என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். என் நேசரன்றி என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். இன்பம் காண்பேன் திருவார்த்தையில் தியானிப்பேன் ராப்பகலாம். உயிரோடு இருப்பதற்கு இன்பம் காண்பேன் உயிரோடு இருக்கிற மீட்பருடைய வசனம் தான், வார்த்தை தான் அது நம்மை உயிர்ப்பிக்குது. உயிரார் மரணம் செய்தை உயிரார் மரணம் செய்வதெல்லாம் நிச்சயம் வாய்க்கும். அபிஷேக ஒலிவ மரம் சந்தோஷமா ஆலயத்தில் வளர்கின்றவன் நான் அபிஷேக ஒலிவ மரம் எனக்கு
கட்டி அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீதி என்னும் வஸ்திரத்தினாலே என்னை மூடி அதிகாரம் என்னும் மோதிரத்தினால் எனக்கு கொடுத்து அந்த ரத்தத்தினாலே கழுவி இருக்கிறார். என் நேசர், என் நேசர், என் நேசர், நம்பிக்கை வைத்துள்ளே என் நேசர், என் நேசரன் பலமாய் கைகள் தட்டி என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே என் நேசர், என் நேசரன் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே. அல்லேலூயா. இந்த அன்பு நம்மை வெட்கப்படுத்த மாட்டாது. ஆமென். மக சத்தமா துதிக்க நம்ம தேவனை மகிமைப்படுத்துவோம். Père, je te loue, Seigneur. Je crie, je te loue, Seigneur. Saint-Esprit, je te loue, Seigneur. Tu es protégé, je te remercie, Seigneur. Tu es là au milieu de nous, je te remercie, Seigneur. Donner cette journée, Seigneur, je te remercie, Seigneur. Tu es notre Dieu, je te remercie, Seigneur. Ego Rapha, je te loue, Seigneur. Ego Shama, je te loue, Seigneur. Tu es le roi des rois, Seigneur, je te loue, Seigneur. Tu es le Dieu des dieux, Seigneur, je te remercie, Seigneur. Tu es trois façons, Seigneur, je te remercie, Seigneur. Tu es notre protecteur, Seigneur, je te remercie, Seigneur. Tu es le très haut, Seigneur, je te remercie, Seigneur. Tu es notre rocher, Seigneur, je te remercie, Seigneur. Sur les forteresses, Seigneur, je te remercie, Seigneur. Cette prière au nom de mon Seigneur Jésus-Christ, Amen. ஆமென். அல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே மீட்கப்பட்டிருக்கிறபடினாலே அவருடைய இரத்தத்தின் கிரயத்தினாலே வாங்கப்பட்டிருக்கிறபடினாலே நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரிய ஆசாரியர்கள், ஆவிக்குரிய லேவியர்கள், நாம் தான் ராஜாக்கள், நாம் தான் பிரபுக்கள். குப்பையிலிருந்து அவர் தூக்கினார், தூசியிலிருந்து நம்மளை தூக்கினார். இப்பொழுதோ பிரபுக்களாக நம்மை உயர்த்தி இருக்கிறார். ஆராதனையில் மிகவும் பிரியமுள்ள தேவன் இவர். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை பலமாய் கைகளை சத்தமாய் காலையிலும் இன்னும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை தூயாவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை எங்கள் தூயாவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை ஓ வழிகாட்டியே உமக்கு ஆராதனை கைகளடி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை மகிமை 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 ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை ஜீவபலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை ஜீவபலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை எங்கள் மேசியாவே உமக்கு ஆராதனை மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை எங்கள் மேசியாவே உமக்கு ஆராதனை பலமாய் ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை நாங்கள் களி ஆராதனை கூறும்படியாய் விடுதலை ஆராதனை ஆராதனை ஆவிலே ஆத்துமாவிலே ஆராதனை ஆராதனை அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை அதிசயமே உமக்கு ஆராதனை எங்கள் அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை அதிசயமே உமக்கு ஆராதனை அவரை கண்மலையே உமக்கு ஆராதனை காண்பவரே உமக்கு ஆராதனை கண்மலையே உமக்கு ஆராதனை காண்பவரே உமக்கு ஆராதனை சந்தோஷம் ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை ஆலயத்துக்கு வந்த என்னை ஆராதனை ஆராதனை வெறுமையாய் போக விடாமல் உமது வார்த்தை ஒன்றையும் தரையில் விடாமல் அந்த வார்த்தைகள் எல்லாம் சுவாமி மகிமையாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் களிப்பாய் இதோ உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளுக்கும் என்று சொல்லி எங்கள் இருதயத்திற்குள்ளாக அனுப்பியிருக்கிறீரே ஆராதனை
பூர்த்தியாக்குவேன்? என் பிள்ளைகளை எப்படி நான் பூரணப்படுத்துவேன்? என்னை அவர்களுக்காக கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன்? பொல்லாத இந்த உலகத்திலே, பாவம் நிறைந்த உலகத்திலே, சகதியாய் இருக்கிற, கேவலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியிலே என் பிள்ளைகளை சந்திக்க நான் போவேன். என்னை அவர்களுக்கு கொடுப்பேன். நான் தூயவர், நான் ஆவியாய் இருக்கிறவர். அவரை மகிமைப்படுத்துவோமா? அவர் வாக்கை நிறைவேற்றினார், துணையாளரை அனுப்பினார். ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. எங்கள் தூயாவியே உமக்கு ஆராதனை. துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, எங்கள் வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை செய்கிறவர்களுக்கு, துதி செய்கிறவர்களுக்கு சோகம் எல்லாம் ஒன்றும் கிடையாது, துக்கம் எல்லாம் ஒன்றும் கிடையாது, தோல்வி எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் ஆவியான தேவன் நம் மத்தியில இருக்கிறார். அவர் நம்மை கடாட்சிக்கிறார், நம்மை அன்பு கூறுகிறார், நம்ம மேல கரிசனையாய் இருக்கிறார், நம்ம மேல் இரக்கமாய் இருக்கிறார், நம்ம மேல் அவர் பிரியமாய் இருக்கிறபடினாலே செப்பனையாவலை சொல்லியிருக்கிறார். மத்தியிலே நான் இருக்கிறேன், காரணம் உண்மையான பிரியமாய் இருக்கிறேன். ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, மீண்டுமாய் சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. அப்பா பிதாவே ஆராதனை, அதிசயமே உமக்கு ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அதிசயமே உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, எல்லோருமாய் உற்சாகமாய் ஆராதனை எழுந்து நின்று ஆவியில நிரம்பி அப்படியே துதிங்க. பாடுங்க உற்சாகமாய். எழுந்து நின்று எல்லோருமாய் எழுந்து நின்று ஆவியில நிரம்பி அப்படியே ஜெபிங்க. ஆவியானவர் நமது மத்தியில ஊற்றப்பட்டு இருக்கிறார். அபிஷேகத்தின் ஆவியானவர் நமது மத்தியில ஊற்றப்பட்டு இருக்கிறார். தூய ஆவியாகிய சுத்த ஆவியானவர் நமது மத்தியில ஊற்றப்பட்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமது மத்தியில ஊற்றப்பட்டு இருக்கிறார். கண்மலையின் ஆவியானவர் இதோ நமது மத்தியில அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். பெருமையான பாத்திரங்கள் ஒவ்வொன்றையும் நிரப்பபடிக்கான ஒரு தெய்வீக வல்லமை, ஒரு தெய்வீக மகிமை இதோ சபை நடுவில் அவருடைய தொங்கல் ஆணையின் மூலமாக இறங்கி வந்திருக்கிறது. அதை தரிசித்தவர்களாக கரங்களை தட்டி உற்சாகமாக ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை, ஆராதனை. ஆராதனை ஆராதனை, ஆமென் ஆமென் ஆமென். துதி ஆராதனை ஆராதனை. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, ஆமென். அதிசயமே உமக்கு அவரை ஆராதனை. சொல்லி கூப்பிடுங்க. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அதிசயமே உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. சொல்லுங்க. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை. ஆராதனை ஆராதனை, அவர் ஒருவருக்கு மாத்திரம். ஆராதனை ஆராதனை, எல்லா துதிகளும் அவர் ஒருவருக்கு. ஆராதனை ஆராதனை, எல்லா மகிமையும் அவர் ஒருவருக்கு. ஆராதனை. ஜீவபலியே ஜீவபலியே உமக்கு ஆராதனை, அறிக்கை செய்யுங்க. ஜீவத்தந்திரே உமக்கு ஆராதனை. சத்தமாய். ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவத்தந்திரே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெஸ்ஸியாவே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெஸ்ஸியாவே உமக்கு ரெண்டு ஆராதனை. கரங்களையும் தட்டிக்கொண்டு ஆராதனை ஆராதனை, உற்சாகத்தின் ஆவியானவர், ஆராதனை பலத்தின் ஆவியானவர், வைராக்கியத்தின் ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்பபடிக்காக மீண்டும் இந்த இடம் அசையத்தக்கதாக
கொடுப்பதற்காக தேவ ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியை கரங்களை தட்டி ஒரு மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். அல்லேலூயா. சரி, கரங்களை தட்டிடுங்க, கரங்களை. ஆமென், ஆமென். நம்ம வாசித்த அந்த வேத பகுதி நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வேத பகுதி. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் ரொம்ப பரிச்சயமான ஒரு வசனம். அந்த வசனம் சொல்கிறது, நீங்கள் பலன் அடைவீர்கள். நீங்க என்ன பண்ணுவீங்களா? பலன் அடைவீர்கள். ஆண்டவர் சொல்றார், பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்க பலன் அடைவீங்க. அப்ப உலகத்துல 2 வகையான பலன் இருக்கிறது. முதல்ல ஒரு பலன் ஆவிக்குரிய ஒரு பலன், ஆமென். 2வது பலன் சரீர பிரகாரமான ஒரு பலன், ஆமென். இப்போ அந்த சரீர பிரகாரமான பலன் பாருங்க, இந்த சரீர பிரகாரமான பலத்தினால ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை அவங்க என்ன பண்றாங்க? பெற்றுக்கொள்றாங்க. சரீர பலத்தினால வேலை செய்கிறாங்க, அவங்க ஓடுறாங்க, படிக்கிறாங்க, திறமையாக காரியங்களை நடப்பிக்கிறாங்க. அவங்க ஒரு சில காரியங்களை மற்றவர்களை விட ஞானமாக செயல்படுறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா வாழுறாங்க, வசதியாக இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலன். இப்போது அந்த பலன் அவங்களுடைய வாழ்க்கையில் குறையுது அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க. என்ன பண்ணணும்? அந்த பலனை அவங்க உருவாக்குவதற்கு அல்லது அந்த பலனை புதுப்பித்துக் கொள்வதற்கு, அந்த பலனை அவங்களுக்குள்ள பெருக செய்வதற்கு என்ன பண்ணுவாங்க? நல்லா சாப்பிடுவோம், கையெல்லாம் உண்டெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கு உடற்பயிற்சி செய்வோம், நல்ல உடற்பயிற்சி செய்வோம், நல்லா சாப்பிடுவோம், நல்லா பிரியாணி சாப்பிடுவோம், நல்ல திட உணவு நல்லா சாப்பிடுவோம், நல்லா பாலுங்க ஃப்ரமாழுங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டு அந்த பலனை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்வதற்காக நம்ம என்ன பண்ணுவோம்? பிரயாசப்படுவோம். அதில் ஒரு சிலர் வெற்றி பெறுறாங்க, தன்னுடைய சரீர பலத்தை அவங்க புதுப்பித்துக் கொள்கிறாங்க. ஆனால் அந்த சரீர பலத்தை நீங்கள் எவ்வளவு தான் புதுப்பித்து கொண்டாலும் ஒரு வயது ஆகும் பொழுது, சரீரத்தில் முதிர்ச்சி வரும்பொழுது, சரீரத்தில் தளர்வுகள் வரும்பொழுது, சரீரத்தில் பலவீனங்கள் வரும்பொழுது, வயது ஆகி மூப்பு நிலைக்கு வரும்பொழுது, என்னதான் சாப்பிட்டாலும் என்னதான் பிரயாசப்பட்டாலும் என்னதான் நீங்கள் அந்த பலனை புதுப்பித்து கொள்ள முயற்சி செய்தாலும் அது நமக்கு முடியாமல் போகுது, அல்லது நமக்கு அது சாத்தியம் இல்லாமல் மாறிவிடுகிறது. காரணம் அது இயற்கை, அது அப்படிதான். குழந்தையா இருக்கும்போதும் வளர்ந்து இருக்கும்போதும் கடைசியாக இருக்கும்போதும் அந்த இருக்காது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சரீரத்தில் பலன் அடைவீங்க அப்படி என்பதை கர்த்தராக இயேசு கிறிஸ்து இங்கே சொன்னாலும் அவங்களுக்கு சரீரத்திலே பலன் வேணும். அதை செய்தாலும் இயேசு கிறிஸ்து அங்கே சொன்னதற்கான முக்கிய பிரதானமான நோக்கம் என்னன்னு சொன்னால் அவங்க ஆவிக்குரிய பலன் அடையணும், ஆமென். இப்போ பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகக்கூடிய ஆவிக்குரிய பலத்தை அவங்க பெற்றுக்கொள்ள முடியணும். அப்போ இந்த ஆவிக்குரிய பலத்தை நீங்கள் எதை செய்தாலும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் உண்மையான சத்தியம். சரி, ஆவிக்குரிய பலத்தை உபவாசம் இருந்தால் பெற்றுக்கொள்ள முடியுமா? ஜெபித்தா பெற்றுக்கொள்ள முடியுமா? விசுவாசம் இருந்தால் பெற்றுக்கொள்ள முடியுமா? நம்பிக்கையாக இருந்தால் பெற்றுக்கொள்ள முடியுமா? வேத வாசித்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. காரணம், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அதை கொடுக்கணும், ஆமென். நீங்க மாசக்கணக்கா வருஷக்கணக்கா வேதம் வாசித்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வராமல் போனால், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள தங்காமல் போனால், பரிசுத்த ஆவியானவர் தங்கி தரித்து இருப்பதற்கு அவருக்கு நீங்க புகலிடம் கொடுக்காமல் போனா ஆவிக்குரிய பலனை உங்களால என்னால பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் போயிடுவோம்பா, அவர் வருவாரு, உங்களிடத்துல பலனை உங்களுக்கு அவர் கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ சீடர்கள் பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் கட்டளையிட்ட காரியங்களை செய்து முடிக்க, தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்க, தேவனுடைய விருப்பத்தை செய்து முடிக்க, தேவனுடைய அந்த மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பதற்காக இந்த சீடர்கள் ஓட போறாங்க, இந்த சீடர்கள் உழைக்க போறாங்க, இந்த சீடர்கள் போய் காரியங்களை எடுத்து அதை நடத்தி வெற்றியா முடிக்க போறாங்க. அவங்களுக்கு இந்த 2 பலனும் தேவை. சரீர பிரகாரமான பலனும் தேவை, ஆவிக்குரிய பலனும் அவங்களுக்கு தேவை. அப்ப அவங்க பலத்தினால நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து எழுந்து சொன்னாரு. அவர் பூமியில உயிரோடு இருந்த போதும் அவர் சொன்னார். யோவான் 16வது அதிகாரம் 7வது வசனம். Cependant, je vous dis la vérité, il est avantageux que je m'en aille, car si je m'en vais pas, le consolateur ne viendra pas vers vous. ஓகே, யோவான் 16:7 சொல்லுது, நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாமல் இருந்தார் தேற்றரவாளன் உங்களிடத்துல வரமாட்டார், நான் போனா அவர் உங்களிடத்துல வருவார். அப்ப இயேசு கிறிஸ்து போகிறார், அவர் போகும்போது பலன் கொடுக்கிறவர் இறங்கி வரணும்.
பலத்தினால நிரப்புகிறவர் இறங்கி வரணும். சரீர பிரகாரமான பலனா இருந்தாலும் ஆவிக்குரிய பலனா இருந்தாலும் அந்த பலத்தை பரிசுத்த ஆவியானவர் தான் அவங்களுக்கு கொடுக்கும்படிக்காக அவர் வரணும். அல்லேலூயா. அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில இல்லாத ஒரு பலன், இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத ஒரு வாஞ்சை, ஒரு வைராக்கியம், கர்த்தருக்காக நான் எதையாகிலும் செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும் என்கின்ற அந்த ஒரு வாஞ்சை அவருக்குள்ள வந்துடும், ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் வந்துடும். அப்ப அந்த பெலன் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பூரணமான பெலனா இருக்குது. காரணம், அது எந்த ஒரு மனுஷனும் தன்னுடைய சொந்த முயற்சினால பெற்றுக்கொள்வது கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் வரும் பொழுது அந்த பூரணமான பெலன் அது இறங்கும். சரி, இப்போ அந்த பூரணமான பெலன் ஒரு மனுஷனுக்குள்ள இறங்கும் போது அவங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் நடக்கிறது. அதை எல்லாத்தையும் இன்னைக்கு பார்க்காம ஒரே ஒரு காரியம். அப்ப அந்த பெலன் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் ஏன் தருகிறாருன்னு சொன்னா நிறைய காரியங்கள் இருக்கு. இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். அது என்ன தெரியுங்களா? சாட்சி கொடுப்பதற்காக. கரங்களை தட்டி. சாட்சி கொடுப்பதற்காகத்தான் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால நிரப்புகிறார். அப்ப நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, சாட்சி கொடுக்கிறதுல இருக்கிற பலவீனத்துல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலன் தருகிறார். ஆமென். சாட்சி கொடுக்கறதுல பாருங்க, இப்போ நீங்க எல்லாரும் ஏஞ்சி நான் இன்னைக்கு உடம்பு சரியில்லாம இருந்தேன், எனக்கு ஜுரம் அடிச்சது, நான் ஆராதனைக்கு போகணும்னு விரும்பினேன், ஆண்டவர் கொண்டு வந்துட்டாருன்னு சாட்சி நீங்க சொல்றீங்க. இதுவும் சாட்சி தான். சாட்சி தானே? இந்த சாட்சி சொல்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? இருக்காது. ஏன்னா இது நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க. ஆனா உங்களுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு மனுஷனுக்கு முன்பாக, உங்களை கொல்ல துணிகிற ஒரு மனுஷனுக்கு முன்பாக, உங்களை அழிக்க நினைக்கிற ஒரு மனுஷனுக்கு முன்பாக நீங்க அந்த மனுஷங்கிட்ட இதை சொன்னா உங்களுடைய வாழ்க்கையே முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனுஷனுக்கு முன்பாக கர்த்தர் நல்லவர், அவர் என்ன ரட்சிக்கிறவர் என்று சொல்லி உங்களால சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப அங்க உங்களுக்கு ஒரு பலவீனம் இருக்குது. இப்ப அந்த பலவீனத்தை போக்குவதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற பூரணமான பலன் சிலர்களுக்குள்ள நிரப்புகிறது. அதைத்தான் பெந்தகோஸ்து நாள் அவங்க பெற்றுக்கொண்டு தேவனுக்காக அவங்க சாட்சிகளாக வாழ்ந்தாங்க. இன்றைக்கும் நம்முடைய சபையிலையும் தேவன் அந்த சாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு பலத்தினால உங்கள் ஒவ்வொருவரும் நிரப்ப போகிறார். கரங்களை தட்டி. இருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இந்த நாள் முதல் மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக சாட்சியா நிற்க போகிறது. யாருக்கு முன்பாக நீங்க அவமானம் அடைஞ்சீங்க, யாருக்கு முன்பாக நான் சபைக்கு போனதுனால கேலியும் கிண்டலுக்கும் ஆளானனோ அந்த மனுஷர்களுக்கு முன்பாகவே உங்கள் தலையை உயர்த்தி என் தேவன் என்னை உயர்த்தினார் என்று சொல்லி சாட்சி சொல்ல வைக்கும்படிக்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய பலவீனத்துல தன்னுடைய பலனை பூரணமாய் அவர் விளங்க பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறனால சத்தமாய் கரங்களை தட்டுங்களா. அல்லேலூயா. தேவன் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம பாடினோம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதை சொல்லுறதுக்கு எனக்கு என்ன வெக்கம், அதை சொல்லுறதுக்கு எனக்கு என்ன கூச்சம் இல்ல. ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறார். நேத்து உயிரோடு இல்ல, இயேசுவுக்கு இருந்தாரே கிடையாது. நேத்து உயிரோடு இருக்கிறார், இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார், நாளைக்கும் உயிரோடு இருக்கிறார். கரங்களை தட்டி சொல்லுங்க. தேவனுக்கு பாஸ்ட் டென்ஸே கிடையாது, அவருக்கு பாஸ்ட் டென்ஸே கிடையாது. அவர் நேத்தும் இருக்கிறார், இன்னைக்கும் இருக்கிறார், அவர் என்றென்றைக்கும் இருக்கிறார். அவர் எல்லாமே பிரசன்ட் டென்ஸ். அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுங்களா. யோவான் 18வது அதிகாரம், அதுல நீங்க வீட்டில் போயிட்டு மெதுவா 33 37 வரைக்கும் உள்ள வேத பகுதியில் நிதானமா நீங்க வாசித்து பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை கொலை செய்யும்படிக்காக இருக்கிற அந்த அதிகாரிகளுக்கு முன்பாக, குறிப்பாக பிலாத்துக்கு முன்பாக அவர் சொல்லி கொண்டு வருவார். அவர் பாடுபடுவதற்கு முன்பாக அவரை அரெஸ்ட் பண்ணின்னு போனாங்க. அவர்களுக்கு முன்பாக சொல்லி கொண்டு வருகிற ஒரு சம்பவம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 18வது அதிகாரத்தினுடைய 37வது வசனம். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பேதுருமாக, நீ சொல்கிறபடி நான் ராஜாத்தான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான் என்றார். ஆமா, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு மனுஷனாய் பிறந்து வந்ததற்கு பிரதானமான அநேக காரியங்கள் இருக்கு. உங்களை கேட்டா நீங்க சொல்லுவீங்க தானே, ஏதாவது ஒரு காரியம் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனுஷனா வந்ததற்கான ஒரு காரணம் என்னங்க? பாவிகள் ரட்சிக்கப்பதற்கு. வேறங்க? இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்த, ஏன்னா இங்கே நாளைக்கு நீங்கள் தான் சாட்சி கொடுக்க போறீங்க. உங்களை கேட்குறாங்க, இயேசு எதுக்கு பிறந்தார்? எனக்கு எப்படி தெரியுங்க? அவர் ஏதோ பிறந்தார், வளர்ந்தார். 25ஆம் தேதி டிசம்பர் மாதம் நாங்கள் கிறிஸ்மஸை கொண்டாடுறோம், சொக்கலா கொடுக்குறாங்க, வாங்கி வந்துடுறோம். இயேசு எதுக்கு பிறந்தாருங்க? பாவிகளை ரட்சிக்க. வேறங்க? ஜனங்க மீட்படிய. வேற? பிதாவின் சித்தம் செய்ய
ஆமா, ஜீவிய காலமெல்லாம் மரண பயத்துல இருக்கிறவர்களை விடுவித்து பிதானத்தில் சேர்ப்பதுக்கு வேற. பிலாத்து அவரை நோக்கி கேட்கிறான், நீ ராஜாவா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ சொல்றபடிதான் நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். ஏசு எதுக்கு பிறந்தார்னா, ஏதோ ஒரு சத்தியம் இருக்குதுங்க, அந்த சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க அவர் பிறந்தாராம். அது என்ன சத்தியம் யாருக்கா தெரியுங்களா? அதே யோவான்ல சொல்லுவார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. என்ன சத்தியம்? நான் தான் பரலோகத்துக்கு போறதுக்கு வழி, நான் தான் பரலோகத்துக்கு ஒன்று அழைச்சி கொண்டு போகக்கூடிய. ஆமா, என்னை தவிர வேற ஒரு தேவன் உனக்கு இல்லை என்கின்ற சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறதுக்காக இயேசு பிறந்தாரு. அந்த சத்தியத்தை அறிகிறவர்களுக்கு விடுதலை உண்டு என்பதை விளங்க பண்ணும்படிக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனுஷனா பிறந்தார். இப்ப கரையில் தட்டி சொல்லுங்களேன். அப்ப இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களுக்காக பூமியில பிறந்தாலும் அவருக்கு பிரதானமான ஒரு காரியம், அவருடைய பிறப்பினுடைய மகத்துவமான ரகசியம் என்னன்னு சொன்னா, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கும்படிக்காக அவர் இந்த பூமியில மனுஷனாக பிறந்தாரு. இப்போ அந்த சாட்சி கொடுக்கும்படிக்காக பிறந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் சீடர்களை பார்த்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி? அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம். Mais vous recevez la puissance, le Saint-Esprit survenant sur vous, et vous serez témoins à Jérusalem, dans toute la Judée, dans le Samarie et jusqu'aux extrémités de la terre. Amen. இப்போ நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு ஒரு சாட்சி கொடுக்கிறார். அவர் பிறந்ததே எதுக்காக? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கணும். இப்போ அந்த இயேசு கிறிஸ்து சத்தியத்தை குறித்து ஒரு சாட்சி சீடர்களுக்கு கொடுக்குற. என்ன தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் இருக்கிறாரு, அவர் உங்ககிட்ட வருவார். ஆமீன். இதான் சத்தியம். பரிசுத்த ஆவியானவர் என்ற ஒருவர் வருவார். அவர் வந்தா நீங்க என்ன பண்ண போறீங்க? பலன் அடைய போறீங்க. அந்த ஆவியானவருக்கு ஒரு பேரு தான் சத்திய ஆவியானவர். இப்ப பாருங்க, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து. யாரை குறித்து? சத்திய ஆவியானவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, அந்த சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது நீங்கள் பலன் அடைந்து 3 ஊர் பேரை சொல்றாரு. முதல்ல எருசலேமில், 2வது யூதேயாவில், 3வது சமாரியாவில், 4வது இல்லிமித்து, எங்கும் உலகம் முழுவதும் எனக்கு நீங்க சாட்சிகளா இருப்பீங்க. அதுல அந்த எருசலேம், யூதேயா, சமாரியா, இது 3 ஆவிக்குரிய காரியத்தையும் ஒரு நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு அதுக்கு நமக்கு அந்த காரியத்துக்குள்ள நம்ம போகல. அப்ப இயேசு கிறிஸ்து பாருங்க ஒரு சாட்சி கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாருன்னு சொன்னா, நீங்க பரிசுத்த ஆவியானவர் என்று ஒருவர் வருவார், அவர் வரும்போது நீங்க பலன் அடைவீங்க. அடைஞ்சிட்டு இப்போ ஒரு சாட்சி கொடுக்கிறார். என்னன்னு சொன்னாக்கா, எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடையாந்தரம் எல்லாம் போயிட்டு எனக்கு சாட்சியா இருங்க. அல்லேலூயா. எனக்கு சாட்சியா இருங்க. கரங்களை தட்டுங்களேன். முதல்ல இயேசு கிறிஸ்து பிறந்தது அவர் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தார். சீடர்கிட்ட சொல்றாரு, எனக்கு நீங்க சாட்சியா இருங்க, என்ன குறித்து நீங்க சாட்சி சொல்லுங்க. ஏன்? என்ன குறித்து சாட்சி கொடுக்கக்கூடிய சத்தியத்துக்கு அச்சாரமா இருக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து தங்குவாரு. அப்போ நீங்க என்ன குறித்து தான் நீங்க என்ன பண்ணணும்? சாட்சி கொடுக்கணும். அல்லேலூயா. இப்ப மத்தேயு 28வது அதிகாரம் 18-20. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சிஷ்யராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஆமென். இங்க பாருங்க, இங்க ஒரு சாட்சி கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து. என்ன சாட்சி கொடுக்கிறாரு? முதல்ல சொல்றாரு, நீங்க புறப்பட்டு போங்க. புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் என்னவா மாத்தணுமா? சீஷரா மாத்தணும். முதல்ல சொல்றாரு, எனக்கு நீங்க என்னவா இருக்கணும்? சாட்சியா இருக்கணும். இங்க சொல்றாரு, நீங்க சகல ஜாதிக்கும் போய் அவங்கள நீங்க எனக்கு சீஷரா மாத்துங்க. மாத்திட்டு அவங்களுக்கு சொல்றாரு ஒரு சில காரியங்கள் சொல்லின்னு வந்துட்டு கடைசியா சொல்றாரு, இப்ப சாட்சி சொல்றாரு. என்னன்னா, உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்க கூட இருக்கிறேன். இது என்னதுங்க? சாட்சி, உறுதிமொழி சொல்றாரு. நான் உங்க கூட இருக்கிறேன், நான் உங்க கூட இருக்கிறேன், இதான் உங்களுக்கு ஒரு சாட்சி. அதனால நீங்க உலகம் எங்கும் போங்க, போய் எனக்கு நீங்க சீஷரா மாத்துங்க. மார்க்கு 16வது அதிகாரம் 15-16 வரைக்கும் உள்ள வசனம். மார்க் says,
15:16. Puis il leur dit, allez partout dans le monde et prêchez la bonne nouvelle à toute la création. Celui qui croira et qui sera baptisé sera sauvé. ஆமா Et celui qui ne croira pas sera condamné. Amen. ஆமா ஆமா இப்ப இந்த வசனம் சொல்லுது பாருங்களேன், உலகங்கம் அப்படின்னு சொல்ல, உலகமங்க நீங்க போங்க, சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இங்க என்ன சொல்றாருங்க? சுவிசேஷத்தை நீங்க சொல்லுங்க. சொல்லிட்டு யாரெல்லாம் அதை விசுவாசிக்கிறாங்களோ அவர்களை ஞானஸ்தானம் கொடுத்து ரட்சிப்புக்கு நேராக நீங்க வழி நடத்துங்க. இப்ப 3 வசனம் வாசிச்சோம். முதல் வசனம் சொல்லுது, எனக்கு சாட்சிங்களா இருங்க. எங்கெங்க இருக்கணும்? எருசலேம்ல, யூதேயாவில், சமாரியாவில், பூமியின் கடையாந்திரமும் சென்று எனக்கு நீங்க சாட்சிங்களா இருங்க. 2வது வசனம் சொல்லுது, நீங்க அப்படி உலகமெங்கும் போய் எல்லாரையும் சீஷரா மாத்துங்க. 3வது, நீங்க உலகமெங்கும் போங்க, போயிட்டு சுவிசேஷத்தை பிரசங்குங்க. இப்ப இந்த 3 வார்த்தை, சாட்சிகளா இருங்க, சீஷராக்குங்க, பிரசங்கம் பண்ணுங்க, இது 3 ஒரே வார்த்தையா உங்களுக்கு தோணுதா? 3 வார்த்தையா தோணுதா? 3 வார்த்தையா உங்களுக்கு தோணுது? 3 வார்த்தை தோணுது, அப்படித்தான் தோணணும். இது 3 வார்த்தையா உங்களுக்கு தோணுது. ஆனா இது 3மே வார்த்தைகள்ல வேற, காரியம் ஒண்ணுதான். என்ன காரியம்? யாருக்கா சொல்லுங்க பாப்போம். ஆமென். கரங்களை தட்டுங்களேன். இந்த 3 வார்த்தையும் 3 வெவ்வேறு வார்த்தையா தோணும். ஆனா அந்த 3 வார்த்தைக்குள்ள இருக்கிற மறைபொருள் ஆண்டவர் சொல்றார் சிம்பிளா, எனக்கு நீங்க சாட்சியா இருந்துருங்க, அவ்வளவுதான். இப்ப சொல்ற உலகெங்கும் போய் எனக்கு சாட்சியா இருங்க, அதுல சந்தேகம் இல்லை. இப்ப 2வது சொல்றாரு, சகல ஜாதியும் நீங்க சீஷர் ஆக்குங்க. ஒருத்தனை சீஷர் ஆக்கணும்னு சொன்னா எப்படி சொல்லி ஆக்கணும்? இயேசு கிறிஸ்து குறிச்சு, அவருடைய சாட்சியை குறிச்சு, என்னுடைய சாட்சி குறித்தா நான் ஒருத்தனை சீஷரா மாத்த முடியும். இப்ப நான் பிரசங்கம் பண்ணிக்கிறேன், என்ன பண்ணிருக்கிறேன்? இயேசு கிறிஸ்துனுடைய வேதத்தை சாட்சியா சொல்லினுக்கிறேன், இயேசு கிறிஸ்துவ சாட்சி சொல்றேன், எனக்கு செஞ்ச நன்மைகளை சாட்சியா சொல்றேன். அப்ப இந்த 3 வார்த்தையை வெவ்வேறா இருந்தாலும் இந்த 3 வார்த்தைகளுக்குள்ள இருக்கிற மறைபொருள், நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். கரங்களை தட்டி. அப்ப இயேசு கிறிஸ்துவை நம்ம சாட்சி சொல்லும்படிக்காகத்தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து முந்தின மனுஷனை நமக்குள்ள மறிக்கை செய்து உயிருள்ள புதிய மனுஷனை நமக்குள்ள உருவாக்கி இருக்கிறாரு. முந்தின மனுஷன் உலகத்தின் ஒத்த வேஷத்தை போட்டு அவனுடைய மேன்மைகளை பெருமைகளை பேசிக் கொண்டிருந்தோம். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அதையெல்லாம் அழிச்சிட்டு சத்தியத்தை சொல்லி உங்களை விடுவித்து, என்னை விடுவித்து, இப்போ தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்ம மறுரூபப்படுத்தி அவருக்கு நம்மளை சாட்சி அந்த பூமியில நிற்க வச்சிருக்கிறாரு. கரங்களை தட்டி இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துனுடைய சாட்சிகளா நடமாடி கொண்டு இருக்கிறீங்க. இப்ப பாருங்க, போலீஸ் ஸ்டேஷன் உங்க ஊர்ல இருக்குதுங்களா? உங்க ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் இருக்குதா? எத்தனை பேர் போலீஸ் ஸ்டேஷனை பார்த்துருக்கிறீங்க? உள்ள போயிருக்கிறீங்க? போயிருக்கிறீங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறோம். சரி, ஆனா போலீஸ் ஸ்டேஷன் அங்க இருக்குது என்பதை நீங்க அந்த கட்டடத்தை பார்த்து கண்டுபிடிக்கணுமா, அல்லது அந்த போலீஸ் வண்டி அடிக்கடி போயின்னு வந்து நீங்க தெரியல அதை பார்த்தா நீங்க கண்டுபிடிச்சுவீங்களா? பில்டிங்கை பார்த்து கண்டுபிடி. ஆனால் அந்த ஊர்ல போலீஸ் இருக்கிறாருன்னா என்ன தெரியும்? ஒரு வண்டியில போயின்னு இருப்பாரு, கார்ல போலீஸ்னு போட்டு வண்டி போயின்னு இருக்கும், ஜாந்தார்மேரி அல்லது ஏதோ ஒரு போலீஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கோம். நீங்க அதை பார்த்தோன்னே உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை, என்ன, நான் வாழற இந்த தெருவில், ஊர்ல, இந்த நகரத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷனு இருக்குது. நீங்க எல்லாரும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான். ஆமேன். நீங்க எல்லாரும் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த வண்டியில போகிற ஒவ்வொரு போலீஸ்காரர்கள் மாதிரி உங்களை பார்க்குறவங்களுக்கு தெரியணும், ஓ இந்த ஊர்ல ஒரு போலீஸ்காரர் இருக்கிறாரு. அதே போல உங்களை பார்க்குறவங்க சொல்லணும், இந்த தெருவில், இந்த ஊர்ல ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரன், ஒரு சகோதரி கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கிறாரு. இப்போ போலீஸ்கார வண்டியை போய் பார்த்துட்டு நிறுத்தி, ஹலோ நீங்க போலீஸ்காரா, எப்போ நீங்க போலீஸ்காரா மாறினீங்க, யாரும் கேட்க போறது கிடையாது. அவரை பார்த்தா தெரியும் ஒரு போலீஸ்கார். ஏன்? அவருடைய ட்ரெஸ். அவர் பார்த்தா ஒரு போலீஸ் வண்டியில் வராருன்னு தெரியும், அவர் போலீஸ். இப்போ அவர் சிவில்ல ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டுட்டு சாதா வண்டியில் போனால் அவரை போலீஸ் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அவர் போலீஸ்னு சொன்னா தான் எனக்கு தெரியுது. ஆனா மறுநாள் அவர் டியூட்டியில் போய் கார்ல உட்காந்து இருக்கும்போது நான் அவர்கிட்ட போய் கேட்க தேவையில்லை. ஏன்? அவர் போலீஸுக்கு சாட்சியாக, அவர் தாங்க போலீஸ். அதே போல நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக நம்முடைய நகரத்தில் இருக்கிறோம், நம்முடைய தெருக்களில் இருக்கிறோம், நம்முடைய வீட்டில் இருக்கிறோம், நம்முடைய குடும்பங்களுக்குள்ள இருக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க போய் நான் தான் போலீஸ்கார், நான் தான் போலீஸ்கார், நான் தான் போலீஸ்கார் சொல்லுவதற்காக கிடையாது. உங்களை பார்க்கிறவங்க கண்டுபிடித்துக் கொள்ளணும், நீங்க தான் இயேசு கிறிஸ்துனுடைய சாட்சி. ஆமென். அப்ப நீங்க சாட்சிகளா இருக்கிறோமா? நம்ம இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை சாட்சியா இருக்குதா? நம்முடைய செயல்கள் சாட்சியா இருக்கா? நம்முடைய பேச்சு சாட்சியா இருக்கா? நம்ம ஜனங்களை சந்திச்சு அல்லது நம்மளோட குடும்பத்தினர்கிட்ட பழகும் பொழுது நம்மளை சாட்சியா பார்க்கறாங்களா? ஒரு சிலர் பொறாமையில உங்களை குறித்து தவறா பேசுவாங்க, அதை பத்தி நான் பேசல. நீங்க நீதியா நடந்து, நீங்க நியாயமா நடந்து அவங்க நம்மளை குறித்து தவறா சொல்ல, அதை பத்தி நம்ம கவலை கிடையாது. நம்ம சாட்சியா இருக்கிறோமா? அப்போ வேதம் சாட்சி கொடுக்கறத குறித்து ரொம்ப அதிகமா பேசுது பாருங்களேன். இப்ப யார் யார் எல்லாம் எதை குறித்து சாட்சி சொன்னாங்க, கொஞ்சம் சிம்பிளா நம்ம சுருக்கமா பார்த்து நம்ம சாட்சி நேரத்துக்கு கடந்து சொல்லுவோம். முதல்ல
இயேசு கிறிஸ்துவை குறித்து யார் சாட்சி கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சு? பிதா. அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதா குறித்த சாட்சியை பாருங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. பாருங்க, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானத்துக்காக யோவான் ஸ்தானத்தில் போகிறார். அவர் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்கிறார். இப்போ பெற்றுக்கொண்டு அவர் கரை ஏறும் பொழுது அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அப்போ வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி அந்த சத்தம் இப்படியாக சொல்லுகிறது, இவர் என்னுடைய நேச குமாரன். இதற்கு முன்பாக வேதத்தில் இருக்கிற எந்த ஒரு மனுஷனையும் பார்த்து பிதாவாகிய தேவன் இப்படி சொன்னதே கிடையாது. எனக்கு உண்மையா இருக்கிறான், என் வீட்டில் எங்கும் உண்மையா இருக்கிறான், என் இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கிறான். வேற என்ன சொல்லியிருக்காருங்க? தாசன் நிறைய சொல்லியிருக்காரு. ஆனா இவர் அந்த இரு போட்டு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல நான் ரொம்ப அதிகமா பிரியமா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதாவாகிய தேவன் சாட்சி சொல்லிட்டாரு. இதை தமிழ்ல நமக்கு புரியுற அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வார்த்தையினுடைய நிறைய விளக்கங்கள் இருக்கு, நம்ம அது ஒரு நாளைக்கு பார்க்கலாம். அப்போ சொல்ற இவர் என்னுடைய நேசகுமாரன், சிம்பிளா சொல்றேன், என்னுடைய நேசகுமாரன், இவர் நான் பிரியமா இருக்கிறேன் சாட்சி சொல்லிட்டாரு. என்ன அர்த்தம்? நான் தான் உலகத்துக்கு அனுப்பியிருக்கிற மெய்யான தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய ஆட்டுக்குட்டி உங்களுக்காக மரிக்க போறாரு. என்னை சந்திக்க உங்களை எல்லாருக்கும் அவர் தான் ஏற்பாடு செய்ய போறாரு. அவர் மேல நான் பிரியமா இருக்கிறேன். காரணம், என்னுடைய ஊழியத்தை செய்யும்படிக்காக என்னுடைய மகனை நான் அனுப்பி இருக்கிறேன். அவர் மேல நீங்க என்னவா இருக்கணும்? நம்பிக்கையா இருக்கணும், பிரியமா இருக்கணும், விசுவாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்றார். ஒரு முறை கிடையாது, இன்னொரு முறை பாருங்க. மத்தேயு 17வது அதிகாரம் 5வது வசனம். Matthieu 17 verset 5. Comme il parlait encore, une nuée lumineuse les couvrit, et voici une voix fit entendre de la nuée ces paroles, celui-ci est mon fils bien-aimé en qui j'ai mis toute mon affection, écoutez-le. Amen. மத்தேயு 17 நமக்கு தெரியும். நம்ம வெள்ளிக்கிழமை தான் நம்ம தியானிச்சோம். மறுரூப மலைன்னு சொல்லப்படுகிற அந்த மலையில இயேசு கிறிஸ்து மறுரூபமாகும் பொழுது நடந்த சம்பவத்தை இங்கே எழுதப்பட்டு இருக்கு. அதுல அவர் ஒரு பக்கம் மோசே இருந்தாரு, இன்னொரு பக்கம் யார் வந்ததுங்க? எலியா. ஒரு பக்கம் எலியா, ஒரு பக்கம் மோசே தேவன்கிட்ட பேசினுக்கிறாரு, இயேசு கிட்ட பேசினுக்கிறாரு. அவருக்கு ஒரு மேகம் இயேசு கிறிஸ்துவின் மேல அசைவாடுகிறது. மேகம் வந்துருது. இப்ப அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. ஆமென். அந்த சத்தம் உண்டாகி அதுவும் சொல்லுது, இவர் என்னுடைய நேசகுமார், இவர் மேல நானு பிரியமா இருக்கேன். இவருக்கு என்ன பண்ணுங்க? செவி கொடுங்க. உலகத்துக்கு செவி கொடுத்துக்கிறேன், நீங்க இவருக்கு செவி கொடுக்கும்படிக்காக நான் அனுப்பி இருக்கிறேன். இப்ப பிதா என்ன பண்றாருங்க? இயேசு கிறிஸ்துவ குறித்து சாட்சி சொல்லி கொண்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவ குறித்து முதல்ல பிதா தான் சாட்சி கொடுக்கிறார். சரி, இப்போ இயேசு கிறிஸ்துவ குறித்து பிதா சாட்சி கொடுத்துட்டாருல்ல, அது உண்மையா பொய்யா? அதை எப்படி நான் நம்புறது? இயேசுவே சொல்றாரு, யோவான் 5ஆம் அதிகாரம் 37வது வசனம். என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. இங்க சொல்றாரு இயேசு கிறிஸ்து, பிதா தாமா பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சாட்சி இருக்குதா அப்படின்னு சொன்னா பொய்யுரையாத இயேசு கிறிஸ்து தேவன் சொல்றாரு, என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்து இருக்கிறாரு. நீங்க ஒரு காலம் அவருடைய சத்தத்தை கேட்டதில்லை அப்படின்னு சொன்னா நீங்க கேட்டதில்லை, ஆனா நானு கேட்டு இருக்கிறேன். நீங்க ஒரு காலம் அவருடைய ரூபத்தை கண்டதில்லை அப்படின்னு சொன்னா நான் அவருடைய ரூபத்தை கண்டு இருக்கிறேன். இப்ப இங்க பாருங்க, இயேசுவே பிதா என்னை குறித்து சாட்சி சொன்னாருன்னு சொல்லி சாட்சி சொல்லிட்டு கூட பிதாவை குறித்து ஒரு சாட்சி சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவர் பேசுகிறவர். ஆமென். அவர் பேசினாரு, நான் கேட்கிறேன். ரெண்டாவது, அவருக்கு ஒரு உருவம் இருக்கு, அவருக்கு ஒரு ரூபம் இருக்கு, அது உங்களுக்கு தெரியல, அது எனக்கு தெரியுது. அப்ப ஒருவரை ஒருவர் சாட்சி கொடுக்கறதுல முந்திக்கிறாங்க. பாருங்க என்ன பண்றாங்க? முந்திக்கிறாங்க. அவர் சொல்லிட்டாருன்னா இவர் சும்மா இருக்க மாட்டாரு. ஐயோ பிதா சொல்லிட்டாரா, அப்ப நான் ஏதாவது ஒன்று சாட்சி சொல்லி சாட்சி சொல்றாரு. சரி, அப்ப பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்றாரு. நம்ம இன்னைக்கு செய்தி மாதிரி இல்லை, இது நம்ம செய்ய போற காரியத்துக்கான ஒரு என்ன சொல்றாங்க, மோட்டிவேஷன். சரி, இப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதா சாட்சி சொல்றாரு. வேற யாரும் சாட்சி சொல்ல முடியும்? இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் என்ன சொல்லுது? வேதம் ஒரு சாட்சி சொல்லுது. பிதா சொல்லிட்டாருங்க. பைபிள் என்ன சொல்லுது இயேசு கிறிஸ்துவை குறித்து? அல்லேலூயா. வாசிங்க யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம். Vous sondez les Écritures parce que vous pensez avoir en elles la vie éternelle, et ce sont elles qui rendent témoignage en moi. Amen. சரி, வேத வசனம் பாருங்க. 5 யோவான் 5ஆம் அதிகாரம் 39 சொல்லுது. இயேசு சொல்றாரு, வேத வசனங்களை நீங்க என்ன பண்ணுங்க?
ஆராய்ந்து பாருங்க, போய் செக் பண்ணி பாருங்க, படிச்சு பாருங்க, அதுல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை யோசிச்சு பாருங்க. அந்த வேத வசனங்களால முதல்ல உங்களுக்கு கிடைக்கிற நன்மை நித்திய ஜீவன். ஆமென் சொல்லிட்டு நித்திய ஜீவன் உங்களுக்கு உண்டாகிறதுன்னு சொல்லிட்டு, அந்த நித்திய ஜீவன் யாரை குறித்து பேசுது? என்ன குறித்து பற்றி தான் பேசுதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். அப்ப அந்த எண்ணெய் குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அந்த வேத வார்த்தைகள் தான். வேத வார்த்தைகள் எல்லாம் சொல்லுது நித்திய ஜீவன் என்று ஒன்று இருக்கிறது. அந்த நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் உங்களிடத்துல வருவாரு. அவர் வரும்போது நீங்க அவரை விசுவாசிங்க, நம்புங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. அதனால்தான் யோவான் 3:16 சொல்லுது. இன்னாரும் நீங்க சொல்லணுமே, விசுவாசிக்கிறவர்கள் கிட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. அப்ப நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசு கிறிஸ்துவ பிதா கொடுத்துட்டேன்னு சொல்லி அங்க ஒரு சாட்சி கொடுக்கிறார். அப்ப பாருங்க, வேதம் முழுவதும் சாட்சி. எதுக்கு சாட்சி? சத்தியத்திற்கு சாட்சி. இப்ப இயேசு சொல்றாரு, வேத வசனத்துல எல்லாம் நீங்க படிச்சு பாருங்கப்பா, அது எல்லாம் நித்திய ஜீவன் என்கின்ற ஒரே காரியத்தை குறித்து பேசுது. அந்த நித்திய ஜீவன் நான் தான். அல்லேலூயா, கரங்களை தட்டி. இப்போ பைபிள் சொல்லிடுச்சு, இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு. ஆனா இது உண்மையா? இதை நான் நிரூபிக்கணுமே, நம்பணுமே. அப்ப இயேசு மறுபடியும் அதை உறுதிப்படுத்துறாரு. எப்போ? உயிரோடு இருக்கும்போது சொன்னாரு. பைபிள் ஃபுல்லா வாசிச்சு பாருங்க, என்ன குறித்து எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப மரித்து போன இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து வந்தோம் சாட்சி கொடுக்கிறார். அதை வாசிப்போம். லூக்கா, அது வாசிக்க டைம் இல்லை, பரவாயில்ல, நான் வாசிக்கிறேன் பாருங்க. லூக்கா 24வது அதிகாரம் 25லேருந்து 28 வரை உள்ள நீங்க வசனங்களை வாசித்து பார்க்கும்போது அதுல 27வது வசனம் இல்லாத லூக்கா 24, 27. அதுல அந்த எம்மாவூருக்கு 2 சீடர்கள் என்ன பண்றாங்க? பேக் அடிச்சுட்டு போயின்னுக்குறாங்க. திரும்ப அவங்க விசுவாசத்துல விழுந்து ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து அவங்க பின்னாடி ஓடி போய் சொல்றாரு. அவங்க சில கேள்விகள் கேட்டாங்க, நடந்த சம்பவங்களை பேசின்னு வராங்க. அப்ப 27 வசனம் இயேசு சொல்றாரு, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலையும் என்ன குறித்து நம்ம பேசியிருக்கிறாங்க. ஆமேன் என்று சொல்லி அவர்களுக்கு இன்னும் அநேக சத்தியங்களை, அநேக வெளிப்பட வேண்டிய காரியங்களை அவர்களுக்கு எடுத்து சொல்லி அவருடைய ஆவிக்குரிய கண்களை இயேசு கிறிஸ்து திறந்தாரு. அப்ப என்ன இங்க தெரியுதுன்னு சொன்னா, வேத வாக்கியங்களும் வசனங்களும் தீர்க்கதரிசன ஆகமங்களும் எல்லாமே ஒரே ஒரு நபரை குறித்து மட்டும்தான் சாட்சி சொல்கிறது. அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதமும் நமக்கு சாட்சி கொடுக்கிறது. இப்போ கொரிந்தியர் 1 பைபிள் சொல்லுது, பிதாவினுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்குதுங்களா? ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இப்ப பிதா ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, அதை நான் பெற்றுக்கொள்ளணும், ஆமென் சொல்லணும். அந்த ஆமென் யாருங்க? ஆமென் யாருங்க? அவர் தாங்க இயேசு. இயேசுக்கு இன்னொரு பெயர் இருக்குது, ஆமென். அப்போ வாக்கு தத்தங்களும் இயேசுவை குறித்து தான் சாட்சி கொடுக்குது. ஆமென். அந்த வாக்கு தத்தத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கம்முன்னு இருந்தா உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. நீங்க அங்க இயேசுனுடைய பேரை சாட்சி சொல்லணும். என்ன பேருங்க? ஆமென். அது உங்களுக்கு கிடைக்கும். ஆமா, அது எனக்கு கிடைக்கும். ஆமென் சொல்லுவது அக்செப்ட் பண்ணிக்கொள்வது. இயேசுவின் நாமத்தில் எனக்கு அந்த வாக்கு தத்துவம் கிடைக்கிறது என்பதை அக்செப்ட் பண்ணிக்கொள்வது தான் ஆம். அப்ப ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அப்ப வேத புத்தகங்கள், வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள், தீர்க்க தரிசிகள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை குறித்து மாத்திரம்தான் சாட்சி சொல்றாங்க. கரங்களை தட்டி சொல்லுங்களேன், சாட்சி. அல்லேலூயா. சரி, இப்போ நீங்க ஏற்கனவே சொன்னது மாதிரி இயேசு கிறிஸ்துவை குறித்து ஊழியர்கள் சொன்ன சாட்சி நிறைய இருக்குது. ஒரே ஒரு ஊழியரை மட்டும் நம்ம சொல்லிடுவோம். இயேசு கிறிஸ்துக்கு முந்தி அவருக்காக ஆயத்தப்படுத்தின ஒரு மனுஷன் இருக்கிறார். அவர் தான் யோவான் ஸ்நானகன். யோவான் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின்வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர் ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தனே, அவர் இவர்தான் சத்தமிட்டு கூறினான். ஆமா, இந்த வார்த்தையை சொல்லும் போது யோவான் ஸ்நானகன் இன்னும் ஜாலியா, சுதந்திரமா, விடுதலையா ஏதோ ஒன்று சொல்லி கொண்டு இருக்கிறாருன்னு கிடையாது. அவர் உயிர் பயம், அவரை கொலை செஞ்சிடுவாங்க. ஏன்னா அவருக்கு பரலோக ராஜ்யம். ஆமா, மனம் திரும்பு வீரியன் பாம்பு குட்டிங்களே அப்படியாக்க இப்படியாக்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் திட்டினுக்கிறார். இப்ப திட்டின்னு இருக்கும் போது தான் இயேசு கிறிஸ்துவை இவர் பார்த்துட்டு இவர் சொல்றாரு, இயேசு பார்த்துட்டு, இவரு எனக்கு பின் வருகிறவரா நீங்க பாக்குறீங்க, ஆனா இவர் எனக்கு முன்னாடி இருந்தாரு. இவனுக்கு எப்படி தெரியும்?
பிதா அவர்கிட்ட சாட்சி சொல்லியிருக்காரு. இப்போ அவர் இயேசு குறித்து சாட்சி சொல்றாரு. நீங்க பாக்குறீங்க, எனக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து நிற்கிறாரு, அல்ல எனக்கு பின் ஒருத்தர் வந்தாரு, அவர் எனக்கு முன்னாடி இருந்தாரு, அவரு மேன்மையானவர். ஆமேன். பாருங்களேன், நான் வந்து உதாரணத்துக்கு என்னை விட இவர் நல்லவர் நான் சொல்ல மாட்டேன். சொல்லுவீங்களா நீங்க? அந்த மாதிரி சொன்னா கூட போய் சொல்லுவீங்க. அதில் ஒரு சுயநலம் இருக்கும். ஒருவேளை இந்த பிரதரால எனக்கு ஒரு நன்மை நடக்கணும்னு சொன்னா நீங்க ரொம்ப நல்லவருங்க நீங்க அப்படி சொல்லிவிடுவேன். ஆனா உண்மையிலேயே இவருக்கும் எனக்கும் பயங்கர வாக்குவாதம், சண்டை, பயங்கர அடித்தடி நிற்கிறோம். அப்போ நண்பர் கண்ணத்தை பிடிச்சி ரொம்ப நல்லவருங்க நீங்க, என்னோட ரொம்ப மேன்மையானவருங்க சொல்லிவிடுவோமா? சரி, அவரை விட்டுருங்க. கணவன் மணி 2 பேரும் அன்பா இருக்கும்போது, லவ் பண்ணும்போது சொல்லிவிடுவோம். இப்போ 2 பேரும் அடி எதிர்முதிரமா நிற்கிறோம். எழுதி குசிலில் போனால் வட்டி டமான்னு ஓடியது. அப்போ போய் இவர் போய் மனைவி பிடிச்சி, நீ ரொம்ப அழகாக இருக்கிறம்மா, என்னை விட ரொம்ப மேன்மையானவள், நீ வேதம் எடுத்து வாசிக்கும் போது எனக்கு கேட்கணும் சொல்லுவோமா? சொல்லுமா? அப்படியே சொன்னாலும் அது என்னவா இருக்குங்க? பொய் தான். ஆனால் யோவான் ஸ்நானன் சொல்றாரு பாருங்க, இன்னிலும் மேன்மையானவர். ஆமாம், கரங்களை தட்டுங்களேன். உண்மையான சாட்சி, உண்மையான சாட்சி கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? எனக்கு முன்னாடி இருந்தாரு, அது மாத்திரமில்ல, என்கிட்டயே இவ்வளோ அற்புதங்களை நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா, எனக்கு பின்னாடி வந்து இருக்கிற, எனக்கு முன்னாடி இருந்தவர் இன்னிலும் அவர் மேன்மையானவர். அதனால தான் அவன் சொல்றான், நான் சிறுகவும் அவர் பெருகவும். யாரு சொல்ல முடியும்? யாருமே சொல்ல முடியாது. எல்லாரும் நான்ன்றத வெளியே கொண்டு வரத்தான் ஆசைப்படுவோம். ஆனா அவன் சொல்றான், நான் சிறுகணும், அவர் எனக்குள்ள பெருகணும். அல்லேலூயா. அப்படி சொன்ன அந்த யோவானுடைய சாட்சி உண்மையான சாட்சியா இருக்குது. அல்லேலூயா. அந்த யோவானை குறித்து இயேசு கிறிஸ்துவும் சாட்சி கொடுக்குறாரு. இயேசு கிறிஸ்து சும்மா கிடையாது. நான் சொன்ன பாருங்க, பிதா இவரை குறித்து சாட்சி சொன்ன உடனே இவர் என்ன பண்ணிடுவாரு? சாட்சி சொல்றாரு. அப்போ ஒரு மனுஷன், ஒரு ஊழியக்காரன் சாட்சி கொடுக்குறாரு. அப்போ இயேசு சும்மா இருப்பாரா? இயேசு சொல்றாரு, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில யோவான் ஸ்நானனை பார்க்கிலும், ஆமா, ஒருவனும் இல்லை, பெரியவன் ஒருவனும் இல்லை. அப்ப யோவானை குறித்து இவர் என்ன பண்றாருங்க? சாட்சி கொடுக்கிறாரு. அல்லேலூயா. இப்ப யோவான் அங்க மட்டும் சொல்லல, அதே யோவான் 1ஆம் அதிகாரம் 32வது வசனம். Jean répondit ce témoignage. J'ai vu l'Esprit descendre du ciel comme une colombe et s'arrêter sur lui. 34. Je ne le connaissais pas, mais celui qui m'a envoyé baptiser l'eau m'a dit que celui sur qui tu verras l'Esprit descendre et s'arrêter, c'est celui qui baptise du Saint-Esprit. ஓகே, இப்போ இங்க பாருங்க, யோவான் 1ஆம் அதிகாரம் 32 வசனம் சொல்லுது, பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது என்னன்னு சொன்னா, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல தங்கினதை கண்டேன். 34வது வசனம், அப்படியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நான் சாட்சி கொடுத்து வந்து கொண்டிருக்கிறேன். கரங்களை தட்டி சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த ஞானஸ்நான சம்பவத்தை இயேசு கிறிஸ்து மேல புறா போல வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து அமர்ந்ததை அதற்கு முன்பாகவே யோவான் இடத்துல பிதாவாகிய தேவன் சாட்சி கொடுத்துட்டாரு. ஒருத்தர் வருவாரு, ஞானஸ்தானம் வாங்குவாரு, அப்ப அவர் மேல புறா மாதிரி ஒருத்தர் வந்து வரும், அவர் தான் என்னுடைய நேசகுமாரன். அல்லேலூயா. அதை யோவான் தரிசிக்கிறாரு. தரிசிட்டு இங்க சாட்சி சொல்றாரு, அவர் தான் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்று சொல்லி சாட்சி கொடுக்கிறாரு. இங்கேயும் யோவான் ஸ்தானம் எப்ப சாவடிக்கலாம் என்று சொல்லி காத்து கொண்டு இருக்கிற அந்த ஜனங்கள் மத்தியில தான் இவர் சொல்றாரு, இயேசுவே பிதாவாகிய தேவனுடைய நேசகுமாரன். சாட்சி கொடுக்கிறாரு. கரங்களை தட்டி சொல்லுங்களேன். இப்ப இயேசு கிறிஸ்து யோவானை குறித்து ஒரு சாட்சி சொன்னாருன்னு சொன்னா, என்ன சொன்ன? சிறுகளிடத்தில் பிறந்தவர்கள் யோவானை பார்க்கிலும் பெரியவன் யாரும் இல்லை. சரி, வேதம் யோவானை குறித்து என்ன சாட்சி கொடுக்குது பாருங்க. அப்படி ஒரு மிங்கல் ஆயினே இருக்கும் பாருங்களேன். இவர் ஒருத்தர் சாட்சி கொடுத்தா, நான் ஒரு சாட்சி கொடுப்பேன், நான் ஒன்று சாட்சி கொடுத்தா, எனக்கு வேதம் வந்து எங்க 2 பேரையும் குறித்து ஏதோ ஒரு சாட்சி சொல்லுது. இப்ப யோவானை குறித்து வேதம் என்ன சாட்சி சொல்லுது? யோவான் 1ஆம் அதிகாரம் 7-8. அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்கவே வந்தவனா இருந்தான். ஆமா, அவன் ஒரு காரியம் செய்யறான் அந்த உலகத்துல. அவனால மற்றவங்க வந்து ஒரு காரியத்தை விசுவாசிக்கணும். ஆமேன். யோவானால உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் ஒரே ஒரு காரியத்தை விசுவாசிக்கணும். என்னன்னு சொன்னா, ஒளியாக ஒருத்தர் இந்த பூமிக்கு வர போகிறாரு. நான் அந்த ஒளி இல்ல. ஆமேன். நீங்க அவர் ஒளியாய் வரும்போது தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள்கள் விலகி அருணோதயம் என்கின்ற அந்த வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையில வந்து உங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்கும் என்று சொல்லி அவன் ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனா இருக்கிறான் என்று சொல்லி யோவானை குறித்து வேதம் சாட்சி கொடுக்கிறது.
அப்போ உங்களையும் என்னையும் குறித்து வேதம் சாட்சி கொடுக்குமா? கொடுக்கும். ஆமேன். உங்களை குறித்து பிதா சாட்சி கொடுக்கிறாரா? கொடுக்கிறார். உங்களை குறித்து இயேசு சாட்சி கொடுக்கிறாரா? ஆமேன். சந்தேகமே வேணாம். ஆமேன். சாட்சி கொடுத்ததுனால தான் நீங்க அவருடைய நேசகுமாரனா குமாரத்திகளா உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க. கரங்களை தட்டி சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிதாவாகிய தேவனால, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால, ஏன் பரிசுத்த ஆவியானவரால, வேதத்தினால சாட்சி பெற்றவங்க தான் நீங்க. இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க போகும்போது நீங்க சாட்சிகளா தான் உங்களை ஜனங்கள் பார்க்கணும். அல்லேலூயா. சாட்சிகளா பார்க்கணும். ஆமென். அல்லேலூயா. சரி, வேற இன்னொரு ஊழியக்காரர். ஆமென். யோவான் ஸ்நானகன் இயேசுவினுடைய ஊழியத்துக்கு முன்பாகவே அவர் மரித்து போயிட்டார் இல்லைங்களா? யோவான் ஸ்நானகன் தெரியும் தானே? யோவான் தெரியுமா தெரியாதுங்களா? இல்லை, என்ன அப்படியே ஒருமே பார்க்குறீங்க? இயேசு ஊழியத்தை ஆரம்பிச்சுன்னு செத்து போயிட்டாரு யோவான். இப்போ இயேசு கூடவே இருந்து இயேசு கூடவே வாழ்ந்த இன்னொரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவ குறித்து சாட்சியே சொல்லணும். எப்போதும் கூட இருக்கிறவங்களை குறித்து தான் சாட்சி சொல்றது ரொம்ப கஷ்டம். தூரத்தில் இருக்கிற ஒரு ஊழியக்காரர் ரொம்ப நல்லவராக அவங்க எல்லாருக்குமே தெரியும். தெரியுமா தெரியாதுங்களா? ஆனால் உங்கள் கூடயே இருக்கிற ஒரு ஊழியக்காரர் நல்லவரா கெட்டவரான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்டால் அப்படி யோசிப்பீங்க. அப்போ நல்ல ஊழியண்டா, அவர் செம ஊழியம் பண்ணுறாரு, அவர் நம்ம வல்லமையான ஊழியக்காரர். அந்த வல்லமையான வார்த்தைலாம் வந்துடும், வல்லமையான ஊழியக்காரர். அதில் ஒருத்தர் சொன்னார் அன்னைக்கு, நம்ம சபையில் யாரும் சொன்னாங்க, யாருன்னு தெரியல, எந்த நேரமும் ஜெபிச்சுன்னு இருக்கிறாரு. ஏன்னா எந்த நேரமும் யாரும் சொன்னாங்கன்னு சொன்னேன், அவங்க கூட சொல்லியிருந்தேன். எந்த நேரமும் ஜெபிச்சுன்னு இருக்கிற ஊழியக்காரர் யாருமே கிடையாதுங்க. நம்ம சும்மா ஏமாந்துடக்கூடாது, அந்த எல்லாம் அப்படி கிடையாது. அவங்களும் மனுஷால் தானே. அப்போ ஆனால் இயேசு கிறிஸ்து கூடயே வாழ்ந்த ஒரு மனுஷன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான் பேதுரு. பேதுரு கொடுக்குற சாட்சியை வாசிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32, 33. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். பரிசுத்த ஆவியானவரால் பெலன் அடைந்திருக்கிற பேதுரு இப்போ பேசுகிறார். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்கு தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்போது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தள்ளினார். கரங்களை தட்டுங்களேன். அல்லேலூயா. யாருங்க இந்த பேதுரு? யார் இந்த பேதுரு? உங்களை விட என்னை விட படு மோசமான ஒரு மனுஷன் தான் இந்த பேதுரு. நீங்களும் நான் அன்னைக்கு சொல்லியிருப்பேன், இயேசு கிறிஸ்துவோட நம்ம யாரும் வாழல, இயேசு கிறிஸ்துவ தொட்டு பார்க்கல, இயேசு கிறிஸ்துவ நம்ம கட்டி பிடிக்கல, இயேசு கிறிஸ்து கூட தூங்கல, இயேசு கிறிஸ்து கூட சாப்பிடல, அவர் கூட நடக்கல, அவருடைய பேசுனதை நம்ம கேட்கல. ஆனா நீங்களே இயேசு கிறிஸ்து கெட்டவர் அப்படின்னு சொல்லி உங்களால சொல்ல முடியாது. இயேசுவை தூஷிக்க உங்களால சொல்ல முடியாது. இயேசுவை கெட்ட வார்த்தை சொல்லி திட்ட உங்களால முடியாது. நீங்க பார்க்காத ஒருவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆனால் இயேசு கிறிஸ்து கூட பழகி பார்த்து பேசி அற்புதங்களை செஞ்சு எல்லாவற்றையும் பார்த்த பேதுரு மறுதலித்து இயேசு கிறிஸ்துவை சபித்தா என்று சொல்லி வேதவசனம் சொல்லுது. அப்படி சபித்த அந்த பேதுரு தான் எந்த உயிரை காத்துக்கொள்ளும்படிக்கு ஓடி ஓடி ஒளிந்த அந்த பேதுரு, எந்த மனுஷனுக்கு முன்னாடி நான் இயேசுவை பற்றி சொல்லிட்டா என் தலையை வெட்டிடுவாங்க என்று சொல்லி கலங்கி கொண்டிருந்த அந்த பேதுரு சகல ஜனங்களையும் பார்த்து சொல்றான், இந்த இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சோகமான ஒரு நேரம் வந்ததுதான். நம்ம எல்லாருக்கும் தெரியும். மத்திய 26, 74வது வசனம். 3வது முறையா அவன் மறுதளிக்கிறான். மறுதளிக்கிறது மட்டும் கிடையாது, இயேசுவை சபிக்கிறான். உண்மைதான். அவன் வாழ்க்கையில அவனும் ஒரு உபத்திரவத்தின் பாதையில் நடந்தான், அவனும் ஒரு பிரச்சனைகள் பாதையில் நடந்தான். இயேசுவை விட்டு ஒருவேளை அவன் பின்வாங்குவதற்கான சூழ்நிலையா இருக்கலாம், அல்லது இயேசு என்ற பேரை சொன்னா தன்னோட ஜீவன் பறிபோடுமே என்ற ஒரு பயத்தினால் அவன் இருந்திருக்கலாம். ஆனா பாருங்க, அந்த பேதுரு அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 15வது வசனத்துல பாருங்களேன். சில நாட்களுக்கு பின்பு பாருங்க, அந்த வசனத்துல அவ்வளவு நீங்க வாசிச்சு பாருங்களேன், 3-4 காரியத்தை சொல்றான். ஜீவாதிபதியை கொலை செஞ்சீங்க. சொல்ல முடியுமா? ஜீவாதிபதியை நீங்க கொலை செஞ்சீங்க. ஆனா நீங்க கொலை செஞ்சு போட்ட இயேசு கிறிஸ்துவ பிதாவாகிய தேவன் மருத்துவரில் இருந்து எழுப்பினார் என்று சொல்லி பல்லமா சாட்சி கொடுத்தா பாருங்க. கரங்களை தட்டி சொல்லுங்களேன். ராஜாக்களுக்கு முன்பாக, சதிசேயர்களுக்கு முன்பாக, பரிசேயர்களுக்கு முன்பாக, வேத பாரகர்களுக்கு முன்பாக எந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை கொலை செய்யும் என்று சொல்லி கத்தினாங்களோ அந்த ஜனங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறாரு, அதற்கு நாங்க தான் சாட்சி, நீங்க தான் அவளை கொலை பண்ணீங்க, ஆனா பிதாவாகிய தேவன் அவரை மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழ செய்தார் என்று சொல்லி எங்களை கண்களால் நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி அவன் சாட்சி கொடுக்கிறான்.
அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கறதுல நம்ம சோர்ந்து போய்விட கூடாது. கணவன் இடத்துல நீங்க தான் சாட்சியா இருக்கணும், மனைவி இடத்துல நீங்க தான் சாட்சியா இருக்கணும், பிள்ளைகள் இடத்துல நீங்க தான் சாட்சியா இருக்கணும். சிகரெட்டை பத்த வச்சுட்டு மறைச்சு வச்சுட்டு நீ தம் அடிக்காதன்னு சொன்னா அவன் நீங்க போன பிறகு நீங்க பத்த வச்சு போட்ட சிகரெட் எடுத்தவன் என்ன பண்ணுவான்? ஆமா, நீங்க வீட்டுல அசிங்கமா திடீர்னு நீங்க கட்ட கட்ட வார்த்தையை பேசிக்கின்னு, நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தான். அதை பிள்ளைங்க என்ன பண்ணுங்க, பிள்ளைங்க வந்து வெள்ளை பேப்பர் மாதிரிங்க, வெள்ளை பேப்பர். உங்க வாய் தான் பேனா, என்ன எழுதுறீங்களோ எழுதிக்கோங்க. எது நீங்க அழைக்க முடியுமா? இருக்கும் பேப்பர்ல, அது யார் வந்து பார்த்தாலும் இருக்கும். அப்ப என்ன நீங்க வந்து பிள்ளைங்களுக்கு முன்னாடி நீங்க சாட்சியா எப்படி இருக்கிறீங்க? பிள்ளைங்களும் பெற்றோர்களுக்கு முன்பு சாட்சியா இருக்கணும். ஆமேன், இல்லைங்களா? அப்ப அதைத்தான் இங்க ஆண்டவர் சொல்றார். சரி, யாரை குறிச்சு பார்த்துட்டு வரோம்? பேதுரு இயேசு கிறிஸ்துவை குறித்து வல்லமையா சாட்சி கொடுத்து கொண்டு வருகிறாரு. இப்ப ஆண்டவர் சும்மா இருப்பாரா? இப்ப அந்த பேதுருவை குறித்து ஆண்டவர் என்னங்க சாட்சி கொடுக்குறாரு? யாருக்காவது தெரியுமா? பேதுருவை குறித்து ஆண்டவர் என்ன சாட்சி கொடுத்தாரு? யாருக்காவது தெரியுமா? யோவான் 21வது அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோவான் 21வது அதிகாரம், இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து எழுந்த பிறகு பேதுருவும் அவருடைய சீடர்கள் எங்க போயிட்டாங்களாம்? மறுபடியும் பேக் அடிச்சிட்டாங்க, மறுபடியும் மீன் பிடிக்க போயிட்டாங்க, மறுபடியும் சொந்த வேலைக்கு போயிட்டாங்க. ஆண்டவர் கொடுத்த மேலான வேலை, உன்னதமான வேலை, பெரிய வேலை, அதெல்லாம் விட்டுட்டு எதை பிடிக்கணுமோ அதை விட்டுட்டு பிடிக்கக்கூடாத பிடிக்கிறதுக்காக போயிட்டாங்க. இப்போ ஏன் சும்மா இருப்பாரா? எம்மா ஒரு சிலங்களே தேடி ஓடனவர் இவர், ஏமாத்திரம் அவருக்கு இல்லை, உடனே போயிட்டார். போயிட்டு 3 முறை ஒரு கேள்வி கேட்கிறார், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ அந்த 21:17 வாசிங்களா? 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாய் சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். நீ நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரமும் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இப்ப இங்க பாருங்க, 3 முறை 2 முறை கேட்கும்போது பேதுருக்கு பெருசாலாம் ஒன்றும் தோணல. 3ஆவது முறை கேட்கும்போது டங்குன்னு மணி அடிச்சிச்சு. என்னது, இதே மாதிரி தான் 3ஆவது முறை நம்மளாம் இவரை மறுதளிச்சுமே. உடனே அவர் துக்கப்பட்டுட்டாராம். ஐயோ ஆண்டவரே, நீங்கள் வந்து என்னை கூட்டு வந்து இப்படிலாம் கேட்டுட்டீங்களே, என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி தான் அம்மாட்ட சொல்கிறோம், அம்மா என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், நான் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது, நான் அந்த காசை எடுக்கலை, அதை நான் செய்யலை, அப்படி நான் எதுவும் தப்பு பண்ணலன்னு சொல்லி கெஞ்சிடும்ல, அந்தமாரி கெஞ்சிடாரு. இப்போ கெஞ்சும் போது ஆண்டவர் ஒரு சாட்சி கொடுக்குறாரு தெரியுங்களா? நீ என் ஆடுகளை மேய்ப்பா. இது எங்கங்க சாட்சி? ஏன்னா இது பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. பேதுரு தான் என்னுடைய ஆடுகளை மேய்ப்பான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் எனக்கும் பேதுருவை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்றாரு. கரங்களை தட்டுங்க. இயேசு கிறிஸ்துவினால மேய்ப்பன் அப்படின்னு சொல்லி அதிகாரத்தையும் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டது பேதுரு. வேற யாரையும் பார்த்து ஆண்டவர் அப்படி சொல்லல, நீ தாம்பா என்னுடைய ஆடை மேய்ப்ப அப்படின்னு நான் ஒன்று சொல்லிட்டு அதை எழுதி வச்சுட்டாரு. ஏன்? உங்களுக்கு எனக்கும் தெரியணும். ஆமா, உங்களுக்கு எனக்கும் பேதுரு தாம்பா ஆடுகளை மேய்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி கொடுக்குறாரு. அப்ப ஆண்டவர் பாருங்க ரொம்ப நல்லவர். நீங்க அவரை குறித்து சாட்சி கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களை குறித்து எங்க சாட்சி கொடுக்கணுமோ அங்க அவர் கொண்டு போய் சாட்சி கொடுப்பார். கரங்களை தட்டி சொல்லுங்களேன். சரி, இப்போ நம்ம இதுக்கெல்லாம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதா சாட்சி கொடுத்தாரு, வேதம் சாட்சி கொடுத்தது, ஊழியர்கள் 2 பேர் சாட்சி கொடுத்தாங்க. இப்போ இயேசுவே உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, அப்பா நீங்க என்னை குறித்து போய் சாட்சி சொல்லுங்கப்பா, என்னை குறித்து நீங்க சாட்சி சொல்லுங்க. ஏன் நீங்க போய் சொல்லுன்னு சொன்னா என்னை குறித்து இந்த ஜனங்களுக்கு தெரியாது. காரணம் இவர்கள் கண்கள் இருந்தோம், ஆமா, காது இருந்தோம், வாய் இருந்தோம், கை கால் எல்லாம் இருந்தோம், ஒண்ணுமே இல்லை. அப்ப நீங்க என்னை குறித்து சாட்சி சொல்லுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 23வது அதிகாரம் 11வது வசனம். ஆக்ட் கர்த்தர் பவுலின் அருகே நின்று, ம். பவுலே, திருக்கோள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவில் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். ஆமா, இப்ப பவுல் தான் நீங்க, பவுல் தான் நானு. ஆண்டவர் சொல்றாரு, அப்பா பவுல், நீ என்னை குறித்து எருசலேம்ல சாட்சி கொடுத்துட்ட, எருசலேம்ல உனக்கு சாட்சி கொடுக்க முடிஞ்சது. இப்ப நீ என்னை குறித்து ரோமுல போய் சாட்சி கொடு. என்ன? புற ஜாதிகள் இடத்துல போய் சாட்சி கொடு, வெளியில போய் நீ சாட்சி கொடு, வீட்டுக்குள்ளேயே நீ உட்கார்ந்து கொண்டு இருந்துடாத. அப்ப இங்க ஆண்டவர் சொல்றாரு பவுலை பார்த்து, நீ எனக்கு சாட்சியா இருப்பா. ஆமென். உங்களையும் என்னைய பார்த்து தேவன் அப்படித்தான் சொல்றாரு. அப்ப பவுல்
தேவனுடைய சாட்சி சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த வாஞ்சை இருந்தபடினால தான் அவர் உலகமெங்கும் போனாருங்க. அநேக தேசங்களில் போய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்து, அதெல்லாம் வாசிக்க டைம் இல்லை, இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்து இயேசுவே மெய்யான இரட்சகர் என்று சொல்லி பிரகடனப்படுத்தி சபைகளை உருவாக்கி, ஊழியர்களை உருவாக்கி, ஊழியங்களை உருவாக்கி, அப்போஸ்தலர்களை உருவாக்கி அவர் வல்லமையா ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒரு ஊழியக்காரனாக அவர் இருந்தார். காரணம், அவர் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் தரிசித்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அவர் முகமுகமாய் தரிசித்தார். அவருடைய சத்தத்தை கேட்டார், அவருடைய ஸ்பரிசத்தை அவர் உணர்ந்தார். அவரோடு கூட போய் வேதத்தின் ரகசியங்களை 3 வருடம் இருந்து அவர் கற்று கொண்டார் பாருங்க. அதனால மற்ற எல்லா அப்போஸ்தலர்களை சீடர்களை பார்க்கிலும் வைராக்கியம் உள்ளவனாக அப்போஸ்தலன் பவுல் எழும்பி பிரகாசித்துக்கு ஒரே காரணம், இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து நேரடியா சொல்றாருங்க. நேரடியா சொல்றாரு, பவுலே பவுலே, நீ எருசலேமில் எனக்காக சாட்சி கொடுத்துட்ட, போதும், இப்போ நீ புறஜாதிகள் இடத்துல போ, நீ ரோமாபுரியில் போயிட்டு சாட்சி. ரோமால யாரும் இருக்குதுங்க? பவுல தலை வெட்ட போறவங்க இருக்கிறாங்க. இயேசு சொல்றாரு, நீ போ, நான் உன் கூட இருப்பேன். அப்போ இன்னைக்கு சகோதரனே சகோதரியே, நீங்க பயந்து கொண்டு திருத்தல நான் சாட்சி கொடுத்துறேன், இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ, அந்த பயம் உங்களுக்கு தேவையில்லை. காரணம், ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போங்க, நீங்க என்ன பேசணும்னு சொல்லி அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுவேன், உங்க வாயில நான் அந்த நேரத்தில் வார்த்தைகளை போடுவேன், நீங்க கலங்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த பவுல் அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய உடன் ஊழியரை உற்சாகப்படுத்துறாரு. என்ன உற்சாகப்படுத்துறாரு? அப்பா, நான் இயேசு குறித்து சாட்சி சொல்லி எங்க பார்த்தாலும் வந்து கொண்டு இருக்கிறேன், இப்போ என்னால போதிக்கப்பட்டு வளர்ந்து கொண்டு வருகிறேன், நீ என்னை போல இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி கொடு அப்படின்னு சொல்லி தீமோத்தேயுக்கு சொல்றாரு பாருங்க. 1 தீமோத்தேயு 6:12-14. விசுவாசித்து நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணணுமா இருக்கிறாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனைகளை மாசு இல்லாமலும் குற்றம் இல்லாமலும் கை கொள்ளும்படி எல்லாவற்றையும் இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் போதிபுலாத்தின் முன்பாக முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுனுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. ஒரு ஊழியக்காரனுடைய பிரதானமான நோக்கம் அந்த சபையில் இருக்கிற உடன் ஊழியர்களுக்கு சாட்சி சொல்லும்படிக்காக தூண்டணும். அல்லேலூயா. விசுவாசிகளை சாட்சி சொல்ல வைக்கணும். ஆமேன். யாரை குறித்து? இயேசு கிறிஸ்துவை குறித்து. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துனால பெற்றுக்கொண்ட நன்மைகளை குறித்து அங்க அவர் சொல்றாரு பாருங்களேன். முதல்ல ஒரு அட்வைஸ் பண்ற, நீ முதல்ல விசுவாசத்தினுடைய நல்ல போராட்டத்தை போராடு. ஏன்னா எல்லாருமே விசுவாசத்துல குறைவு உள்ளவங்க தான். ஆமேன், ஆமேன், ஆமேன். யாரும் ஆமேன் சொல்ல மாட்டேங்க. விசுவாசத்தில் எல்லாருமே நம்ம குறைவு உள்ளவங்க தான். அப்போ அந்த விசுவாச குறைவு உன்னை உற்சாகப்படுத்தணும். அந்த விசுவாச குறைவு வரும்போதெல்லாம் நீ ஆவிக்குரிய பலன் அடையணும். அந்த விசுவாசத்தில் நீ விழுந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் நீ ஆவியில உற்சாகம் அடையணும், அனலாகணும், அக்னி ஆகணும்னு சொன்னா நீ என்ன பண்ணணும்? சாட்சி கொடுக்கணும். கரைகளை தட்டி சொல்லுங்க, சாட்சி கொடுங்க, சாட்சி கொடுங்க, சாட்சி கொடுங்க, சாட்சி கொடுங்க. யாரை குறித்து? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்லுங்க. அவர் சொல்றாரு, அநேக சாட்சிகள் மூலமாக நல்ல அறிக்கையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக இவன் ஏற்கனவே பண்ணி இருக்கிறான். அதனால இப்ப நீ இன்னும் அதிகமாய் சாட்சி கொடு. காரணம், விசுவாசத்து நல்ல போராட்டத்தை நீ போராடணும். நீ இந்த உலகத்துல ஜெயிக்கணும். இயேசு கிறிஸ்து உனக்காக வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவன் என்கிற கிரீடத்தை நீ பெற்றுக்கொள்ளணும். அதனால வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரை, இன்னைக்குங்க அவருடைய 2வது வருகை, அவருடைய மறுபதிலையும் அந்த, ஏன்னா அப்ப இயேசு கிறிஸ்து பிரசன்னமா இல்லை மாம்ச ரீதியில. அப்ப அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் இந்த கற்பனையை, எந்த கற்பனை? பவுல் ஒரு கற்பனையாகவே சொல்றாரு. என்ன? சாட்சி கொடுக்கணும், சாட்சி கொடுக்கணும். சாட்சி கொடுக்கிறது ஏதோ எனக்கு நன்மை கிடைச்சா கிடையாது. ஒரு துக்கத்தின் ஊடாக நான் நடந்து போய் கொண்டு இருக்கிறதும் தேவன் எனக்கு வைத்திருக்கிற ஒரு சாட்சி. அல்லேலூயா. தாவீது சொல்றான், நான் உபத்திரப்பட்டது. ஆமா, அவன் சொல்றான் நல்லது, சாட்சி சொல்றான். நான் உபத்திரவப்பட்டேன் தான்பா, அது ரொம்ப நல்லது, சாட்சி சொல்றான். ஏன்? அது மட்டும் என் வாழ்க்கையில வராம இருந்திருந்தா நான் இன்னாரம், யாரங்கே வா குத்தாட்டம் போடு, யாரங்கே நீ வா, நான் என்ன பண்றேன், நீ டான்ஸ் ஆடுன்னு சொல்லி அவருடைய அந்த ராஜ என்ன சொல்லுவாங்க, அது பேர் அரண்மனைய கல்லறு குகையா ஆக்கி இருப்பாரு.
ஆனா அவரு எப்படா பொழுது விடியும், நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போகணும். காரணம் உபத்திரவம். கரங்களை தட்டுங்க. இந்த உபத்திரவம் வந்ததுனால அவர் தேவனுடைய பிரமாணங்களை, சாட்சிகளை, கற்பனைகளை கை கொண்டாரு. தேவன் அவரை எடுத்து உயர்த்தினாரு. அப்ப தீமோத்தேயுவை பார்த்து பவுல் சொல்றாரு, நீ சாட்சி சொல்லுப்பா. என்ன பண்ணணும்? நீ சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. இப்போ சாட்சி சொல்ல சொல்லிட்டாரு. யார? தீமோத்தேயுவை. இப்போ ஆண்டவர் சும்மா இருப்பாரா? இப்போ அந்த தீமோத்தேயுவை குறித்து ஆண்டவரே பவுல் மூலமா ஒரு சாட்சி சொல்ல வைக்கிறார். அது என்ன? யாருக்கா தெரியுங்களா? நான் வசனம் எடுக்கல, சொல்லுங்க. இல்ல, தீமோத்தேயுவை குறித்து பவுல் ஒரு சாட்சி சொல்லுவார் எல்லாருக்கும். என்னை போல, அதாவது தகப்பனுடைய இருதயம் நிறைந்த என்னை போல வேற யாரும் இல்லை. அப்படின்னா நான் உங்க வீட்டுக்கு வரணும்னு சொன்னா என்னால வர முடியாது. நான் என்னை போல இருக்கிறேன் தீமோத்தேயுவை நான் அனுப்புறேன். அல்லேலூயா. கரங்களை தட்டுங்களேன். வேதம் நீங்க ஒண்ணு செஞ்சா வேதம் உங்களுக்கு மறுபடியும் செய்யாம இருக்காது. அதனால தான் ஆண்டவர் சொல்ற, நீ ஒரே ஒரு கலசம் தண்ணியை கொடுத்தீனா போதும், அதனுடைய பலன் உங்களுக்கு திரும்ப வராம இருக்காது. அப்ப நான் இது வரைக்கும் பார்த்தேன், யாரெல்லாம் இயேசு குறித்து சாட்சி சொன்னாங்களோ உடனே இயேசு அவங்களை குறித்து சாட்சி சொல்லிடுறாரு. யாரெல்லாம் இயேசுனுடைய நாமத்தை உயர்த்துறாங்களோ உடனே இயேசு அவங்களுடைய நாமத்தை உயர்த்துறாரு. அப்ப நீங்க சாட்சி கொடுத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்களை உயர்த்தாம இருப்பாரா? நீங்க சாட்சி கொடுத்தீங்கன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து யாருக்கு முன்பாக உங்களை குறித்து மேன்மை பாராட்டி சாட்சி கொடுக்கணுமோ அங்க சாட்சி கொடுக்காம இருப்பாரா? சொல்லாம இருப்பாரா? இருக்க மாட்டார். அவர் உங்களை குறித்து சாட்சி கொடுப்பார். கரையில தட்டி ஏஞ்சி நில்லுங்களா? அப்படியே ஆமா, ஏஞ்சி நில்லுங்க. அவர் உங்களையும் என்னையும் குறித்து சாட்சி கொடுக்க அவர் ஆவலா இருக்கிறாரு. நீங்க ஆவலா இருக்கிறீங்களா? அப்ப நீங்க இன்னைக்கு சாட்சி கொடுத்தீங்கன்னு சொன்னா பாருங்க, ராஜாக்களுக்கு முன்பாக, ஆமென், அதிகாரிகளுக்கு முன்பாக, உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக, உங்களுடைய விரோதிகளுக்கு முன்பாக யாரை நீங்க ஆதாயப்படுத்தணும்னு சொல்லி நினைச்சு கொண்டு இருக்கிறீங்களோ அவர்களுக்கு முன்பாக நாள் ஒன்று வரும்பொழுது உங்களை குறித்து அவர் சாட்சி கொடுப்பார். என் நேச குமாரன், என் நேச குமாரத்தி, இவங்க மேல நான் ரொம்ப பிரியமா இருக்கிறேன், இவங்க சொல்றபடி நீங்க கேளுங்க. கணவன் கூட போராடாதீங்க, சாட்சியா வாழ்ந்துருங்க. மனைவி கிட்ட போராடாதீங்க, மனைவி கிட்ட சாட்சியா வாழ்ந்துருங்க. மகன் கிட்ட போராடாதீங்க, மகள் கிட்ட போராடாதீங்க. அதற்கு பதிலாக அவங்களுக்கு முன்பு உங்களுடைய சாட்சிய குற்றமற்றதும், அங்க சொல்லுது பாருங்க, மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. அந்த சாட்சியை சொல்லும்படிக்கு உங்களை எல்லாரும் கர்த்தர் அழைச்சிருக்கிற. கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்களேன். ஆண்டவரே, நான் சாட்சி சொல்ல போறேன். சொல்லுங்க, நான் சாட்சி சொல்ல போறேன். சொல்லுங்க, உங்க வாயை தந்து சொல்லுங்களேன். ஆவியானவர் கேட்கிறார். நான் சாட்சி சொல்ல போறேன். நான் இன்னைக்கு சாட்சி சொல்ல போறேன். ஆவியானவரே, எனக்காக நீங்க சாட்சி சொல்லுங்க அப்பா. என்னை குறித்து நீங்க பேசுங்க, என்னை குறித்து நீங்க பேசுங்க. ஆமா, நான் சாட்சி சொல்லும்படிக்காக நீங்க அழைத்து கொண்டு வந்து இருக்கிறீங்க. உமக்கு பிரியமானது ஆண்டவரே, உம்மை குறித்து சாட்சி சொல்வது உமக்கு பிரியமான ஒரு காரியம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது இயேசு குறித்து சாட்சி சொல்லுங்க. பிதா சொல்றாரு சாட்சி சொல்லுங்க. சீடர்கள் சொல்றாங்க சாட்சி சொல்லுங்க. ஊழியக்காரர் சொல்றாரு சாட்சி சொல்லுங்க. அடியானம் சொல்லுகிறேன் சாட்சி சொல்லுங்க. பிரியமானதை செய்ய ஒரு ஒப்பு கொடுத்தலோடு கூட கற்றுத்தாரும் தெய்வமே, சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், நீரே என் தேவன். உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் என்னை செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல்
அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே உம்மையே நம்பியுள்ளேன் உம்மையே நம்பியுள்ளேன் நீர் விரும்பும் உம் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே நீர் விரும்பும் உம் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே அன்பின் சிகரமே ஆமென் அவர் ஒருவரே இயேசுவே அன்பின் சிகரமே ஆருயிரே அனைக்கும் தெய்வமே மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே மேகமே மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணைய எனது ஏக்கமே எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசையே சொல்லுங்க எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே உமக்கு பிரியமானதை